World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா பெண் புலி பாய்ந்தது, இப்போ அவங்களுடைய தாய் புலியானது மிகவும் சிறப்பாக பாய இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். திதியோக கரணத்தில் தனக்கே உரிய பானையில் மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு கூட்டத்தை சேர்த்து வச்சக்கூடிய மகாசக்தி நம்ம நாமக்கல் ஜோதிட சங்கத்துடைய மகளிர் செயலாளராக இருக்கக்கூடிய நபர்கள், சிறந்து விளங்கக்கூடிய ஜோதிட தாரகை நம்மளது மலர்கொடி அவர்கள். 4ஆம் பாவகமும் வீடு கட்டக்கூடிய அமைப்பும் அப்படின்ற யாராருக்கெல்லாம் வீடுன்றது ஒரு பெரிய கனவாக இருக்குது, உங்களுக்கு அந்த கனவு நிறைவேறுமா இல்லையா அப்படின்றது இன்னொரு அரை மணி நேரத்தில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். ஸோ அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். நமஸ்காரம், அனைவருக்கும் வணக்கம். தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் 32வது கருத்தரங்கிற்கு பேச வாய்ப்பு கொடுக்க அத்துணை ஜோதிட குருமார்களுக்கும் தர்மசாஸ்தா நிறுவனர் திரு மணிகண்டராஜா அவர்களுக்கும் மிகுந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கரெக்டா இருக்கா? ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குருப்சுக்ர சனிபஷ ராகவே கேதவே நமக. எதுக்காக நவகிரக மந்திரங்களை நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எல்லாரும் ஜோசியர்ஸ் அன்றாடும் 9 நவகிரகங்களை +1 பெரியவர் அப்படின்ற மாந்தி முதல் கொண்டு நம்ம பேசிட்டு தான் இருக்கோம். அன்றாடும் ஒவ்வொரு ஜோதிடர்களும் நவகிரகங்களுடைய நாமாக்களை சொல்லாமல் நாம் பேசுகிறதே இல்லை. அப்போது ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா இந்த ஆதித்யா ஹிருதயம் பண்ணணும், அதே மாதிரி நவகிரக மந்திரங்களை நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்கன்னா ஜோதிடம் வரணும் அப்படின்னா சரஸ்வதி மந்திரம் நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும். அப்போ என்ன மாதிரி சரஸ்வதி மந்திரங்களை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நீ சொல்லு. சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவ துமேஷதா. அப்போ எல்லாருமே இந்த சரஸ்வதி மந்திரம் ஒரு எளிமையான ஒரு மந்திரம் தான். அப்போ நம்ம அஸ்ட்ராலஜர்ஸாக இருக்க எல்லாருமே இந்த மந்திரங்களை நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஜோதிடம் வந்துட்டு இருக்கோம். நாமளும் வளருவோம், மற்றவர்களும் வளருவார்கள். அப்போ இன்றைக்கி நம்ம பேசுகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 4ஆம் பாவமும் வீடும் அப்படிங்கிற சப்ஜெக்ட் தான் நம்ம பேச போகிறோம். அப்போ வீடு அப்படிங்கிறது என்ன பெரிய விஷயம்? எடுத்தோன்னு எல்லாம் என்ன சொல்லுவாங்க? வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பார், அப்படி தானே எல்லாரும் சொல்லுவோம். இன்றைக்கி கிராமப்புறங்கள்லேயும் சரி, ஒரு சிட்டிலையும் இந்த வேர்டு பார்த்திங்கன்னா பழையகால முறைகள்லேருந்து இன்று வர வரைக்கும் இந்த வார்த்தை சொல்லின்னு தான் இருக்காங்க. என்ன விஷயம்? வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பார். அப்போ இந்த 2 விஷயங்களும் யாருக்கு அமைஞ்சதோ அவங்க மிகப்பெரிய பாக்கியவான்கள். அப்போ 4ஆம் இடத்திற்கு 7ஆம் இடம் 10ஆம் இடமாக வரும், 4ஆம் இடத்திற்கு 4ஆம் இடம் 7ஆம் இடம் திருமணமாக வரும். அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் இந்த 4ஆம் இடம் வீடும் 7ஆம் இடம் திருமணமும் அமைஞ்சுண்டா அவங்க தான் மிகப்பெரிய பாக்கியவான்கள். அப்போ ஏன் இந்த டாபிக் இன்றைக்கி நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பார் அப்படின்னா வாழுற காலத்தில் எல்லாருக்குமே ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். வசதி இருக்குது வசதி இல்லை அப்படிங்கிறத விட நம்ம எல்லாருமே எப்படியாவது ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு ஆசை வரும். அப்போ ஒருத்தருக்கு வீடு அமையணும் அப்படின்னு பார்த்தோம்னா காலச்சக்கரத்திற்கு 4ஆம் இடம் கடகத்தை சொல்லக்கூடிய வீடு. அப்போ கடகம் அப்படிங்கிற வீட்டில் பார்த்தோம்னா சந்திரன் ஆட்சியாக இருப்பார், செவ்வாய் நீச்சமாக இருப்பார், குரு உச்சமாக இருப்பார். அப்போது எதுக்காக இப்போ காலச்சக்கரத்தை நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி ஓடுற காலம் பார்த்திங்கன்னா தக்ஷணாயனம். அப்போ தக்ஷணாயனம் அப்படின்னா என்ன சொல்கிறது, உத்தராயணம் அப்படின்னா என்ன சொல்கிறது அப்படின்னு பார்க்கணும். அப்போ தக்ஷணாயன காலத்தில் தான் நம்ம இருக்கோம். அப்போ தக்ஷணாயன காலம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆடி மாதத்துலேருந்து தை மாதம் வரைக்கும் தக்ஷணாயனம். அப்போ இந்த தை மாதத்துலேருந்து ஆடி மாதம் வரைக்கும் உத்தராயண காலம். அப்போ வீடு கட்டணும் அப்படின்னா பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல தான் செவ்வாய் நீச்சம் ஆயிட்டாரு, எப்படி மேடம் வீடு கட்டுறது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லோரும் ஒரு கொஸ்டின் கேட்போம். எப்போவுமே பார்த்தோம்னா இந்த காலச்சக்கரத்திற்கு 4ஆம் இடம் நமக்கு ஆக்டிவேஷன் ஆனால் தான் நம்ம வீடு கட்ட முடியும். அப்போது இந்த தக்ஷணாயன காலத்தில் நம்ம என்ன செய்யணும், உத்தராயண காலத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா, தக்ஷணாயன காலம் ஆடி மாதம் ஆரம்பிக்கும். அப்போ ஒவ்வொரு ஆடி மாதமும் இப்போ வீடு கட்டுறதுக்கு நம்மக்கிட்ட யாரெல்லாம் அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கி பார்க்குறாலோ ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நெக்ஸ்ட்டு போன மந்தில் ஆடி மாதம் போச்சு இல்லையா, அப்போ என்னோட எல்லா கிளைண்ட்ஸுக்குமே தெரிஞ்ச விஷயம் என்ன, ஆடி மாதம் 5 ஞாயிற்றுக்கிழமை வரும் இல்லையா, அந்த 5 ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா
நம்முடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும். ஆடி மாதம் என்ன மாதம்னு சொல்லுவோம்? அம்மன் மாதம். ஆனால் ஆடி மாதம் அம்மன் மாதங்கிறது உண்மை. ஆனால் ஆடி மாதத்தில் குலதெய்வத்தை அந்த 5 ஞாயிற்றுக்கிழமை, அதில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை உங்கள் குலதெய்வத்துக்கு செலக்ட் பண்ணி உங்களுடைய ஆகம விதிப்படி குலதெய்வத்துக்கு வந்து பார்த்தோம்னா என்ன மாதிரி விதிமுறைகள் இருக்கிறதோ அதை நீங்கள் செய்யணும். மனுஷனாக நம்ம வாழறோம் அப்படின்னா நம்ம வாழறதுக்கு உதவி செய்கிறது ஒரே கடவுள் யார் அப்படின்னா நம்மளுடைய குலதெய்வம் மட்டும்தான். அப்போ நீங்கள் இந்த ஆடி மாதத்தை செலக்ட் பண்ணி எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறது நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்மக்கிட்ட அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கி பார்க்குறவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுவாங்க? வீடு வாங்கணும், கார் வாங்கணும், கல்யாணம் நடக்கணும், என்னோடய குழந்தை நன்னா படித்து வெளியில் வரணும், இந்த மாதிரி கொஸ்டின் தானே நம்ம எல்லாருமே கேட்போம் இல்லையா? அப்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆடி மாதத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆடி மாதத்தை செலக்ட் பண்ணி அந்த 5 ஞாயிற்றுக்கிழமைகளில் 5 ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணலாம். எங்களோட குலதெய்வம் ரொம்ப லாங்காக இருக்குது, எங்களால் போக முடியாது, நாங்கள் ஃபாரினில் இருக்கோம், கல்ஃப் கண்ட்ரியில் இருந்துட்டு இருக்கோம், எங்களால் வர முடியாது அப்படின்னு சொல்கிறேலா, அவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி உங்களோட குலதெய்வத்தை நீங்கள் வழிபாடு பண்ணலோ அதெல்லாம் நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நேரடியாக குலதெய்வத்தை போய் வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா அந்த 5 ஞாயிற்றுக்கிழமையும் வழிபாடு பண்ணுறது, நீங்கள் என்ன தேவைப்படுறதோ உங்களோட அஸ்ட்ராலஜர்கிட்ட போயிட்டு எனக்கு இது வேணும் அது வேணும்னு அலறீங்களோ அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் சாதிச்சுக்கலாம். அந்த 5 ஞாயிற்றுக்கிழமை தான் நம்மளோட வாழ்க்கையின் வாழ்வாதாரமே 5 ஞாயிற்றுக்கிழமை தான். அப்போ அந்த 5 ஞாயிற்றுக்கிழமை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, ஒரு ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் போயிட்டு உங்களோட குலதெய்வத்துக்கு உங்களுடைய முன்னோர்கள் எப்படியெல்லாம் வழிபாடு பண்ணாங்களோ அதில் நீங்கள் மாற்றமே பண்ணப்படாது. நான் நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டேன், இப்போ நான் விட்டுண்டேன் அப்படின்ற கான்செப்ட் இல்லை. நீங்கள் சாப்பிடாட்டி போகிறது அங்கே உங்கள் குலதெய்வ கோயிலில் இப்போ கிடா வெட்டுறது, கோழி இருக்கிறது, அந்த மாதிரி ப்ராசஸ்லாம் இருந்துட்டா அதை முறையாக செய்யணும். நீங்கள் சாப்பிடாட்டி போகிறது அந்த ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமை உங்களோட குலதெய்வத்துக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணினேன் அப்படின்னா அந்த வருடமே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஆடி மாதம் திரும்பவும் ஆடி மாதம் 12 மாதம் கழித்து வர்றதா நீங்கள் வேணால் நோட்ஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஆடி மாதம் திரும்ப வருவதற்குள் என்னென்ன கோரிக்கைகள் நீங்கள் குலதெய்வத்திட்ட வச்சேலோ அந்த நியாயமான கோரிக்கைகள் அத்துணையும் நிறைவேறும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஆடி மாதம் அப்படிங்கிறத நம்ம தக்ஷிணாயனத்தில் செலக்ட் பண்ணிக்கலாம். சரி, உத்தராயணத்தில் என்ன மாதம் ஆரம்பிக்கும்? தை மாதம் ஆரம்பிக்கும். அப்போ தை 1 என்ன வர்றது? தமிழர் திருநாளாம் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தமிழர் திருநாளாம் பொங்கலை வந்து நம்ம கொண்டாடுறோம். அப்போ தை 1க்கு எல்லாருமே ஜாதி மத இன மொழி வேறுபாடு இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம்? 1ஆம் தேதி நம்மளுடைய முன்னோர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வழிபாடு செய்கிறோம். எல்லாருமே எந்த கம்யூனிட்டியாக இருந்துட்டாலும் நம்மளுடைய தாத்தா பாட்டன் அப்பா அம்மா இவாளுக்கெல்லாம் என்ன பண்ணுறோம்? அந்த வேஷ்டி துண்டு அந்த புடவை இதெல்லாம் வச்சு நம்ம பூஜை பண்ணுறோம் இல்லையா? ஏன் தக்ஷிணாயனத்தில் அந்த மாதிரி முன்னோர்களை பூஜை பண்ணுறோம், உத்தராயணத்தில் வந்து முன்னோர்களை பூஜை பண்ணுறோம், தக்ஷிணாயனத்தில் ஏன் இந்த மாதிரி அம்மன் வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, எப்போல்லாம் வந்து உத்தராயண காலம் வர்றதோ அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டில் மரணங்கள் அதிகமாக ஏற்படுமா. ஏன் அப்படின்னா அந்த சூரியன் காலபுருஷ தத்துவத்துக்கு 12ஆம் இடமான மோட்சஸ்தானத்தை நோக்கி போகிறாராம். நீங்கள் எப்போ வேணாலும் நோட்ஸ் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய வம்சாவளியில் கூட வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தை மாசி பங்குனி இந்த மாதங்களில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த மாதிரி சம்பவங்கள் ஏற்படும். அப்போ நீங்கள் ஆடி மாதத்தில் அம்மன் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 5 ஞாயிற்றுக்கிழமையும் சூரிய வழிபாடு உங்களோட குலதெய்வ வழிபாடு செய்யுங்கோ. எல்லாரும் நம்ம என்ன பண்ணுறோம்? எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் சொல்லிட்டா, தூரமாக ஒரு 100 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு கோவில் இருக்குது, நாங்கள் போனோம் வழிபாடு பண்ணோம், உத்தியோகம் கிடச்சிருச்சு, தொழில் கிடச்சிருச்சு, வருமானம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி கும்பிட்டு வந்தோம், நடந்துச்சுன்னு சொல்லுவாள். கண்டிப்பாக நடக்காது. உங்களுடைய குலதெய்வம் அருள் இல்லாமல் எந்த தெய்வமும் உங்களுக்கு வழி கொடுக்காது. இப்போ நீங்கள் போயிட்டு ஒரு கோவிலில் கதறி ஒரு விஷயத்த கேட்டால் கூட அந்த தெய்வம் குலதெய்வத்திட்ட போய் பெர்மிஷன் கேட்கும். உன்னுடைய வம்சாவளி கும்பிடுறவா என்னோட ஆலயத்தில் வந்து இப்படி ஒரு கொஸ்டினை கேட்குறா, நான் என்ன செய்யட்டும்னு சொல்லி அவாட்ட பர்மிஷன் வாங்கி தான் இது செய்யும். அதனால் நம்ம எல்லாரும் குலதெய்வத்தை மறக்கப்படாது. எந்த வம்சாவளியில் குலதெய்வத்தை மறந்து மற்ற தெய்வங்களுக்கு முன்னுரிமை நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த வம்சாவளி என்றைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு போராட்டத்தை சந்திச்சுன்னு தான் இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள், நிறைய பேர் சொல்கிறாங்க நான் சாய்பாபாடு வழிபாடு பண்ணேன், ரொம்ப வாழ்க்கையில் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிட்டேன் அப்படிம்பாங்க. எல்லாருமே எல்லா தெய்வங்களையும் வழிபாடு பண்ணலாம், அதிலெல்லாம் ஒரு கருத்தும் இல்லை. இருந்தாலும் குலதெய்வத்தை வழிபாடு செய்யாமல் நீங்கள் எதை வழிபாடு பண்ணினாலும் உங்களுக்கு நடக்காது. இதுதான் உண்மையான விஷயம். சரி, உங்களுடைய வீடுகளில் இல்லை நம்மளுடைய இதிலே வந்து யாருக்காவது வந்து பார்த்திங்கன்னா மரண சம்பவங்கள் நடந்தால் கூட
யமதர்மராஜா குலதெய்வத்திட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் அந்த உயிரையே எடுப்பார். அப்படி நடக்கிற சம்பவங்கள் இருக்கும்போது நாம ஏன் நம்ம குலதெய்வத்துக்கு நற்காரியங்களுக்காக நல்ல விஷயங்களுக்காக ஏன் மறக்கணும்? எந்த நாடுகளில் இருந்தாலும் சரி 5 வருடத்துக்கு ஒரு முறையாவது வந்து உங்கள் குலதெய்வத்தை தரிசனம் பண்ணிட்டு போங்க. இப்போ நம்ம லோக்கலில் இருக்கோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்கிற கொஷினே எங்களுக்கு குலதெய்வம் தெரில மேடம் அப்படி தான் சொல்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக குலதெய்வத்தை தெரிஞ்சு குலதெய்வத்தை வழிபாடு பண்ணணும். வழிபாடு பண்ணிட்டேன்னா உங்களுடைய தலைமுறைகளும் வருகின்ற தலைமுறைகளும் ரொம்ப நன்னா இருக்கும். அப்போ தட்சிணாயனத்தில் நம்ம எந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணால் நம்ம காப்பாற்றிக்க முடியும், உத்தராயணத்தில் நம்ம எந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணால் நம்மளை காப்பாற்றிக்கொள்ள முடியும்னு பார்க்கணும். அப்போ உத்தராயணத்தில் நம்மளுடைய முன்னோர்களுக்கு வீட்டில் வந்து பார்த்தோம்னா படையெல்லாம் போட்டுண்டு அந்த வேஷ்டி சட்டை புடவெல்லாம் வச்சு நம்ம வழிபாடு பண்ணுவோம். நம்ம எல்லாருமே வழிபாடு பண்ணுறோம் தானே? யாரெல்லாம் வழிபாடு பண்ணுறீங்களா இல்லையா? பழக்கம் இருக்கா? யாருமே பேச மாட்டேங்கிறீங்க. பழக்கம் இருக்கா? ஏன்னா நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா மதம் சார்ந்த விஷயமே இல்லை, எல்லாருமே பண்ணுறோம். அப்படி யாரெல்லாம் அந்த உத்தராயணத்தில் பண்ணுறாலோ அந்த காலம் ரொம்ப நன்னா இருக்கும். அப்போ தமிழர் திருநாளில் வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் தை மாதம் 1ஆம் தேதி உங்களோட முன்னோர்களை நீங்கள் வழிபாடு பண்ணலாம். அடுத்த ஆடி மாதம் வரைக்கும் ரொம்ப நன்னா இருக்கும். வீடு சம்மந்தப்பட்ட விஷயம், தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம், அனைத்து விஷயங்களையும் நம்ம சக்ஸஸ் ஆகலாம். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் நீச்சமாகிறார், அப்போ குரு உச்சமாகிறார். அப்போ குரு தான் ஜீவன், குரு தான் வந்து பார்த்திங்கன்னா பெரும் பணம். அப்போ நீங்கள் வீடு கட்டுறதுக்கு உங்களுக்கு பாக்கியம் வேணும் அப்படின்னா அந்த 4ஆம் இடத்துல நீங்கள் குலதெய்வத்தை எந்த அளவுக்கு வழிபாடு பண்ணுறாலோ அந்தளவுக்கு வேலை செய்யும். இப்போ பிரசன்னம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்தை தான் குலதெய்வத்தை எடுக்க முடியும். நம்மளுடைய பாரம்பரிய ஜோதிடத்தில் வந்து பார்த்தோம்னா 5ஆம் இடம் தான் நம்மளுடைய குலதெய்வமாக சொல்கிறோம். இப்போ நமக்கு முன்னாடி ஒரு சார் ஒன்று பேசிகிட்டு இருந்தார், வெத்திபாத நாம யோகம். அப்போ எந்த வம்சாவளியில் வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வத்தை முறையாக வழிபாடு செய்யலையோ அந்த வம்சாவளியில் தான் வந்து பார்த்திங்கன்னா வெதிபாத நாம யோகம், வைத்துருதி நாம யோகம், சூல நாம யோகம், 9 அசுப நாம யோகங்கள் இருக்கிறது. அந்த நாம யோகங்கள்லாம் பிறப்பாங்க. நீங்கள் முறையாக குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டேன்னா அடுத்த ஜென்ரேஷனில் இந்த மாதிரி குழந்தைகள் பிறக்க மாட்டாங்க. அப்போ நித்திய நாமயுகங்களில் வந்து பார்த்திங்கன்னா 27 நாமயுகங்கள் இருக்குது. அப்போ 27 நாமயுகங்களில் ஏன் எக்ஸாக்ட்லி இந்த வியதிபாதத்தில் பிறக்கிறா, ஏன் இந்த வைதுருதியில் பிறக்கிறா, ஏன் சூல நாமயுகத்தில் பிறக்கிறா அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இந்த சூல நாமயுகத்தில் பிறக்கிறவாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா யோகி குரு, அவயோகி சூரியன். அப்போ அவயோகி ஒரு வம்சாவளி தலைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரியன் முக்கிய காரணமாக இருக்கணும். அப்போ யோகி அப்படின்னா நன்மையை செய்வார், அவயோகினா கெடுதலை செய்வார். அப்போ இந்த அவயோகியே சூரியனாக போயிட்டா அந்த வம்சாவளியில் சூலநாமயோகத்தில் பிறந்த ஆண் குழந்தைகளோ பெண் குழந்தைகளோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா தன் குல தர்மத்தை மீறி வாழ்வார்களாம். ஒன்று தன்னோட குலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா குல ஆச்சாரத்தை மீறிடுவாங்களாம். அப்போ குல ஆச்சாரத்தை மீறுவதுன்னா என்ன அர்த்தம்? இப்போ இன்டர்கெஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கிறது, இல்லை வந்து பார்த்திங்கன்னா தன்னோட மதத்திலேருந்து இன்னொரு மதம் மாறுறது, இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குமா? இதெல்லாம் வருத்தத்துக்குரிய விஷயங்கள். அப்போ சூலநாமயோகத்தில் பிறக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யோகி குரு அப்போ பொருளாதாரத்தை அள்ளி அள்ளி கொடுத்துருவார். ஆனால் அவயோகி சூரியன் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் மத மாற்றம் பண்ணனேன், மறு தெய்வம் வழிபாடு பண்ணனேன், அப்போ தான் நான் வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தலாம் உங்களுக்கு அந்த ஆரம்ப காலம் நன்னா இருக்கிற மாதிரி இருக்கும். போக போக அதனுடைய வேகம் அப்படிங்கிற செயல்களில் வந்து நீங்கள் எவ்வளோ தடுமாற்றத்தை தப்பான விஷயங்களை பண்ணியிருக்கீங்க அப்படின்றது தெரியும். அதே மாதிரி வியதிபாத நாமயோகத்தில் பிறக்கிறவா பற்றி சார் சொல்லின்னு இருந்தார். உண்மையான விஷயம், வியதிபாத நாமயோகம் யோகி ராகு, அவயோகி சுக்கிரன். அப்போ வியதிபாத நாமயோகத்தில் பிறக்கிற வம்சாவளி எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கோடீஸ்வர வம்சாவளியாக தான் இருப்பாள். சாதாரண வம்சாவளியில் பிறக்கிறவாள்லாம் வியதிபாத நாமயோகத்தில் பிறக்கவே மாட்டாள். அந்த வம்சாவளி எப்படி இருக்கும், அவள் தாத்தா பாட்டன் முன்னோர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பெரும் பணத்தை வந்து சேர்த்து வச்சுட்டு போன வம்சாவளியாக தான் இருப்பாள். ஆனால் அவள்லாம் எவ்வளோ காலம் வாழ்ந்திருப்பா அப்படின்னு வந்து பார்த்தலாம் ராகு தந்தை வழி பாட்டனை குறிக்கும், கேது வந்து பார்த்தோம்னா தாய் வழி பாட்டனை பாட்டி குறிக்கும். அப்போ முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா சொத்து சொகுலை நிறையா சேர்த்து வச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் எவ்வளோ காலம் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து இருக்கவே இருக்காது. வியதிபாத நாமயோகத்தில் பிறக்கிறவாவும் வைத்துருதி நாமயோகத்தில் பிறக்கிறவாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனக்கு ஒரு விஷயம் நடக்கலை கிடைக்கல அப்படின்னா எவ்வளோ எக்ஸ்ட்ரீம்ஸ் வேணாலும் போவாள். அப்போ வியதிபாத நாமயோகத்துக்கு உண்டான கர்ம தெய்வ வழிபாடுகளை பண்ணலை அப்படின்னா அவளுக்கு ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னா நிறைய வியதிபாத நாமயோகத்தில் பிறக்கிறவா வந்து பார்த்திங்கன்னா
ஒரு குறிப்பிட்ட ஒரு 50 ஏஜுக்கு மேலே தனக்கு ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னு சூசைட் வரைக்கும் போகிறவாள்லாம் நான் பார்த்துருக்கேன். என்னுடைய கிளைண்ட்ஸ் அத்துணை பேருமே வியதிபாத நாமயோகம் தான். ஏன் எனக்கு அப்படி அமையிறதுன்னு எனக்கே தெரில. நான் பார்க்குற ஜாதகங்களில் தினசரி ஒரு ஜாதகமாவது வியதிபாதத்தை நான் பார்த்துருவேன். ஏன் அப்படி நமக்கு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். ஏன் நமக்கு மட்டும் வியதிபாத ஜாதகமாக வர்றது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த வியதிபாத நாமயோகத்தில் பிறக்கிறவாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சார் சொன்னார் தாமிரபரணி ஆறு. ஆமாம், தாமிரபரணி ஆறில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வியதிபாத குலன்னு ஒன்று இருக்கும். அப்போ அந்த வியதிபாத குலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேதம் படித்த பண்டிதர்கள் அந்த கோயிலில் இருப்பா. அவளை அழைச்சின்னு போயிட்டு முதல்ல அந்த ஒரு 100 ரூபீஸ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த வியதிபாத குலத்தில் வந்து மஞ்சள், குங்குமம், பூக்கள் இதெல்லாம் வச்சு ஒரு மாதிரி தெய்வ வழிபாடுகளை பண்ணி கொடுக்குறா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற பக்தவக்ஷல பெருமாள் கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சால் சாமிக்கு உண்டான அபிஷேகங்கள், பூக்கள், மாலைகள் இதெல்லாம் வாங்கி கொடுங்க. நான் எதுவுமே செய்ய தயாராக இல்லை அப்படின்னா சும்மாவாவது வழிபாடு பண்ணுங்க. உங்களுடைய வயது என்னவோ அந்த வயதுக்குண்டான தீபங்களை போட்டு தொடர்ந்து ஒரு 12 மாதங்கள் வழிபாடு பண்ணணும். எல்லாருமே சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஒரு முறை வழிபாடு பண்ணணும், எங்களுக்கு நடக்கலை அப்படின்னு சொல்லுவாள். கட்டாயமாக அப்படி கிடையாது. அஸ்ட்ராலஜராக இருந்தாலும் சரி, நம்ம பார்க்குற ஆல் பீப்புள்ஸ் மக்களாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணணும். இப்போ காக்காவுக்கு சாதம் வைக்கிறோம், ஒரு நாள் வச்சா காக்கா எடுக்கலை, 2ஆவது நாள் வச்சா எடுக்கலை. ஆனால் நீங்கள் தொடர்ந்து வச்சுட்டே பாருங்கள், 5 நாள் கழிச்சு அது நம்மளை வந்து கூப்பிடும். அப்போ நாம் ஒரு விஷயத்தை பண்ணுறது வந்து பார்த்தோம்னா தொடர்ந்து செய்யணும். ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்ய 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 அந்த விஷயம் நமக்கு ஆக்டிவேஷன் ஆகிடும். அப்போ அந்த வியதிபாத நாமயோகத்தில் பிறந்தவா, வைத்துருதி நாமயோகத்தில் பிறந்தவா, சூல நாமயோகத்தில் பிறந்தவா எல்லாம் வந்து பார்த்தோம்னா பொருளாதாரத்தை அள்ளி கொடுத்தாலும் வாழ்வதற்குண்டான வாழ்வாதாரங்களே அங்கே கொடுக்கறதில்ல, ஆயுசே கொடுக்கறதில்ல. ஓகேங்களா? பணத்தை அள்ளி வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம்? அப்போ இதுக்கு இதெல்லாம் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் முறையான தில்லத்தர்ப்பணம், பிண்டத்தர்ப்பணம் கொடுத்துட்டேன்னா உங்கள் வம்சாவளியில் இந்த மாதிரி 9 அசுப நாமயுகங்கள் இருக்கிறது. அவள்லாம் பிறக்க மாட்டா. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அதுதான் தொடர்ச்சியாக நடக்கும். அப்போ என்ன பண்ணணும்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மகாலய பக்ஷம் வந்துடுச்சு. இந்த மகாலய பக்ஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா மறந்தவர்களுக்கும் மறைந்தவர்களுக்கும் நாம் வந்து பார்த்திங்கன்னா தர்ப்பணம் கொடுக்கணும். இது வரைக்கும் எங்களுக்கு அது பழக்கமே இல்லை. இப்போ தான் நீங்கள் யூடியூப்பில் என்னென்னமோ பேசுகிறீர்கள், இதெல்லாம் கேட்டுன்னு தான் நாங்கள் செய்யலாமா அப்படின்னா கட்டாயமாக செய்யுங்க. எதை செஞ்சாலும் நீங்கள் தான் சாப்பிட போகிறீள், ஒன்றும் அவன் வந்து சாப்பிட போகிறதில்ல. ஓகேங்களா? அப்போ முறையாக ஒரு ஆறுள்ள கோயில்களில் போயிட்டு உங்களுடைய வம்சாவளியில் யாரெல்லாம் இறந்தாலோ அவள் எத்தனை வருஷம் ஆறதோ அதை வந்து பார்த்திங்கன்னா முதல்ல செய்யும்போது ஒரு தத்தஹோமம்னு ஒன்று இருக்குது. முடிஞ்சால் செய்யுங்க. தத்தஹோமம் செய்ய முடியலையா அந்த கோவிலில் போயிட்டு ஆகம விதிப்படி அந்த முன்னோர்களுக்கு என்ன மாதிரி தர்ப்பணம் கொடுக்குறாங்களோ அதை நீங்கள் செய்யுங்க. தொடர்ந்து அந்த வருஷம் நீங்கள் இப்போ புரட்டாசி மாதத்தில் மகாலய பக்ஷத்தில் நீங்கள் ஆரம்பிச்சிட்டே இல்லை அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொரு வருடமும் செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய தலைமுறைகளில் உங்களுடைய குழந்தைகள், அதாவது ஆண் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்மளுடைய வம்சத்தை தலைக்கக்கூடிய ஆண் குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பாங்க. தொழில், உத்தியோகம், வருமானம் இதில் எந்த ப்ராப்ளம் வராது. இனி ஒரு ஜென்ரேஷனில் இந்த வியதிபாத நாமயுகங்கள், வைதுருதி நாமயுகங்கள், சூல நாமயுகங்கள் இதெல்லாம் பிறக்க மாட்டா. ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய வியதிபாத நாமயுகங்கள்லாம் பார்த்தோம். 50 ஏஜுக்கு மேலே வந்து இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கிறது. அவளுக்கு ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னா எதாச்சையும் தயங்க மாட்டேங்கிறா. அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சார் என்ன சொன்னார் அப்படின்னா திருவள்ளத்தில் வந்து பார்த்திங்கன்னா பரசுராம கஷேத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா திதி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னார். அந்த கோவிலில் ஒரு ஸ்பெஷல் இருக்கிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா பெண்கள் தர்ப்பணம் செய்யலாம். தமிழ்நாட்டில் வந்து பெண்கள் தர்ப்பணம் செய்கிறதுக்கு எந்த ஆதார நூல்களும் இல்லை. எந்த டிஸ்ட்ரிக்டில் வேணாலும் நீங்கள் போய் பாருங்கள், தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா எங்கே போனாலும் பெண்கள் தர்ப்பணம் கொடுப்பதற்குண்டான விதிகளை கொடுக்கவே இல்லை. ஆனால் திருவள்ளத்தில் இருக்கிற பரசுராம கஷேத்திரத்தில் பேசலாம்ல சார்? திருவள்ளம் பரசுராம கஷேத்திரத்தில் வந்து பார்த்தோம்னா ஒரு 75 தான் வாங்குறா. நீங்கள் எத்தனை பேர்த்துக்கு வேணாலும் தர்ப்பணம் கொடுத்துக்கலாம். ஒரு நேமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 75 வாங்குறா. நீங்கள் உக்காந்துட்டு ஒவ்வொருத்தருக்கா தர்ப்பணம் கொடுக்கலாம். யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சவா, உங்களோட வம்சாவளியில் பிறந்தவா, உங்களுடைய முன்னோர்கள் அத்துணை பேருக்கும் பெண்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம். அதுக்கு மட்டும் அங்கே ஆதார நூல்கள் இருக்குது, வேறு எங்கேயுமே இல்லை. அதனால் தாராளமாக நீங்கள் அங்கே போய் கொடுத்துன்னு வரலாம். இது வரைக்கும் யாரெல்லாம் கொடுக்கலையோ இந்த மகாலய பக்ஷத்தில் நீங்கள் செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஓகே, இப்போ நம்மளுடைய டாபிக் வந்துடுவோம். இப்போ 4ஆம் பாவம் வீடும் அப்படிங்கிற சப்ஜெக்டை தான் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கோம். அந்த சப்ஜெக்ட்டுக்கு இன்னும் பேச வராமல் நம்ம தர்ப்பண காலத்துக்குள்ளே வந்துட்டோம். அப்போது இப்போ இந்த 4ஆம் பாவம் அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, 4ஆம் பாவத்துக்கு உண்டான காரகங்கள் என்ன? எடுத்தோன்னே என்ன சொல்லுவோம்? 4ஆம் இடம் தாயாரை சொல்லும். காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் ஆட்சியாக இருப்பார். அப்போ சந்திரன் ஆட்சினா 4ஆம் இடத்துக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிப்ரேஷன் யாரை கொடுக்கணும் அப்படின்னா தாயாருக்கு தான் கொடுக்கணும். நம்முடைய அம்மாவுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிப்ரேஷன் கொடுக்கும். ஏன்னா நமக்கு எல்லாத்துக்குமே அம்மானா ரொம்ப பிடிக்கும், அப்படி தானே? நம்ம அம்மா தானே நமக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ நம்மளுடைய பெற்ற தாயாக இருந்தாலும் சரி, அம்மா அப்படின்னு நம்ம யாரை கூப்பிட்டுருந்தாலும் சரி, 4ஆம் இடம் அப்படிங்கிறது தாயாரை குறிக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் ப்ரிப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்களை குறிக்கும். தேர்டு ப்ரிப்ரேஷன் தான் வந்து நம்ம வீடை குறிக்கும். அப்போ 4ஆம் இடம் நன்னா இருந்தால் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடு அமையும், வண்டி அமையும், வெஹிக்கிள் அமையும், கார் அமையும். அப்போ 4ஆம் இடம் அப்படிங்கிற சந்திரன் சுகஸ்தானத்துக்கு அதிபதியும் அவர் தான். அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் 4ஆம் இடத்து அதிபதி எங்கே போய் உட்காந்துருக்காரோ அங்கே தான் உங்களுக்கு சுகம் கிடைக்கும். ஒருத்தர் ரீசெண்டாக ஒரு கிளைண்ட் பார்த்தேன், என் பையன் டாய்லெட்டில் போய் உட்காந்துட்டு எந்திரிச்சே வரமாட்டேங்கிறான் மேடம் அப்படின்னு சொல்லி அந்த மதர் வந்து புலம்புறா. ஏன் அப்படின்னு சொல்லி அவங்க என்கிட்ட கொஷின் கேட்குறாங்க. அவங்ககிட்டயே போய் கேட்டால் தெரிலன்றான். அப்புறம் நான் சொன்னேன், இந்த பையனோட 4ஆம் அதிபதி போய் 8ஆம் இடத்துல உட்காந்துருப்பாரு, அதனால தான் இவனுக்கு டாய்லெட் போனால் ரொம்ப பிடிக்குது. ஒரு படத்தில் வடிவேல் கூட சொல்லுவார், இப்போ டாய்லெட்டில் உட்காந்தோன்னா எனக்கு ஒரு அறிவே உதிச்சுது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி எல்லாருமே அப்படி தான் சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போது உங்களுடைய 4ஆம் அதிபதி எங்கே போய் உட்கார்றாரோ அந்த சிந்தனையும் எண்ணமும் ஆசையும் தான் நமக்கு இருக்குமா, அங்கே தான் நமக்கு பிடிக்குமா. இப்போ 4ஆம் அதிபதி 3ல் போய் உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, ஷார்ட் ட்ராவல், எனக்கு தினமும் அப்படி கார் எடுத்துகிட்டு அப்படி ஜாலியாக போகிறது தான் பிடிக்கும், அப்படி பைக்கில் அப்படி ஜாலியாக போகிறது தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 3ஆம் இடம் அப்படிங்கிறது சிறுதூர பயணம். அப்போ தினமும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஜாலியாக போவாங்க. அப்போ 3ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டா அவங்களுக்கு கவிதை எழுதுறது பிடிக்கும், காதல் பிடிக்கும். இப்போ 3ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டா கண்டிப்பாக காதல் பண்ணுவாங்க, காதல் பண்ணுறது அவங்களுக்கு பிடிக்கும். அப்போ நம்முடைய சுகாதிபதியான 4ஆம் இடத்ததிபதி எங்கெல்லாம் போய் அமர்றாலோ அந்த எண்ணம் தான் நமக்கு பிடிக்கும். இப்போ நீங்கள் போய் பாருங்கள், நமக்கே ஒரு டவுட் இருக்கும், நமக்கு எந்த விஷயம் பிடிக்கும், எந்த விஷயம் நமக்கு பிடிக்கலையே அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் உங்களோட ஜாதகத்தில் வித்தின் 1 செகண்டில் நீங்கள் யோசிச்சிங்கன்னா, ஓ இந்த விஷயத்துக்கு தான் நம்ம அடிமை ஆகிட்டோமா அப்படின்ற விஷயம் நமக்கு புரிஞ்சிடும். சரி, ஒருத்தர் வந்து திருமணம் ஆகலான்னு சொல்லி வந்தார். 40 வயசு ஆயிடுச்சு மேடம், உங்கள் ஜோசியர்லாம் சொன்ன பரிகாரம்லாம் நாங்கள் பண்ணிட்டோம், எங்களுக்கு இன்னும் நடக்கவே முடியல, அதுதானே எல்லாருமே சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சார் உங்கள் ஹாரோஸ்கோபி கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி பார்த்தோம். அப்போ வந்து பார்த்தா இவருடைய 4ஆம் அதிபதி இப்போ 7ல் உட்காந்துருக்கார். நான் சொன்னேன், உங்களுடைய பட்ஜெட், உங்களுடைய பொருளாதாரம் என்னவோ ஃபஸ்ட்டு நீங்கள் வீடு கட்டுங்க, உங்களுக்கு திருமணம் ஆயிரும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி அவருடைய பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு வீடு கட்டினார், அடுத்த நிமிஷமே கல்யாணம் ஆயிடுச்சு. அப்படியே நம்மளுடைய 4ஆம் அதிபதி எங்கெல்லாம் போய் உக்காந்துருக்காரோ அந்த விஷயங்கள் தான் நமக்கு நடக்கும், அதுதான் நமக்கு பிடிக்கும். அதுக்கு தகுந்தாற் போல் நம்மளுடைய வாழ்வாதார நிகழ்வுகளை நம்ம அமைச்சுண்டா ரொம்ப சிறப்பாக இருக்கும். எதையுமே நம்ம போராட வேண்டியில்லை. நம்ம ஹஸ்பண்டில் சண்டை கட்ட விஷயம் அதில், பிள்ளைங்கிட்ட சண்டை கட்ட விஷயம் இல்லை, இதுக்கு தான் லாக்கி அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துடலாம். ஓகேங்களா? அப்போ 4ஆம் அதிபதி எங்கே போய் உட்காந்துருக்காருன்னு பாருங்கோ, அந்த விஷயம் கட்டாயமாக நடக்கும். சரி, 4ஆம் அதிபதியை நம்ம இன்னொரு ப்ராசஸ்க்கு எடுத்துக்கிறோம், கல்விக்கு எடுத்துக்கிறோம். அப்போ 2ஆம் இடம் அடிப்படை கல்வி, 4ஆம் இடம் +2 வரைக்கும் எடுக்கிறாங்க. அப்போ 5ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து யூஜி அண்டர் கிராஜுவேஷன். அப்போ வந்து 9ஆம் இடம் அப்படிங்கிறது பிஜி. அப்போ 12ஆம் இடம்ங்கிறது டாக்டரேட். ஓகேங்களா? அப்போ இந்த 4ஆம் இடத்தை வச்சு ஒரு கல்வி நம்ம எடுத்துடலாம்ல. இப்போ நிறைய பேர் படிக்கிறாங்க. எனக்கு அதிக கிளைண்ட்ஸே வந்து பார்த்திங்கன்னா நீட் கிளைண்ட்ஸ் தான். நீட்டை பற்றி ஒரு விஷயம் பேசினேன் நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு மருத்துவம் கிடைக்கும், யார் மருத்துவம் படிப்பார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் பேசினேன். அது நான் பேசி ஒரு 4 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் எங்களுடைய ஜோதிடர்களின் விடிவெள்ளி நாயகன் அப்படின்னு தான் உங்களுக்கு நான் பேர் வச்சுருக்கேன். ஜோதிடர்களின் விடிவெள்ளி நாயகன் யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் முத்துப்பாண்டி அண்ணா தான். ஏன்னா நம்ம இன்றைக்கி எல்லாருமே வந்து எல்லாரும் கூட எனக்கெல்லாம் வந்து ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி இன்றைக்கி சிறப்பாக தான் எனக்கு கொடுத்துட்டுருக்கு. ஓகேங்களா? அப்போ நிறைய பேர் என்ன கேட்குறது, ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியில் நீங்கள் வந்து யாருக்கு மருத்துவம் கிடைக்கும்னு சொல்லி பேசியிருக்கீங்க, அந்த டாபிக் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ எங்களோட குழந்தை நீட் படிக்குமா, என்ன மாதிரி விஷயங்கள் நீங்கள் சொன்ன நட்சத்திரங்கள்லாம் இருக்குது, அதனால் எங்கள் குழந்தை நீட் படிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்நாட்டில் மட்டும் இல்லை, வெளிநாடு அயல் நாடுகள்லேருந்து கூட கேட்குறான்.
அப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த பெருமையெல்லாம் யாருக்கு அப்படின்னு சேரும் அப்படின்னா நம்மளுடைய விடிவெள்ளி நாயகன் முத்துப்பாண்டி அண்ணாவுக்கு தான் சேரும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, 4ஆம் இடத்தை வச்சு ஒருத்தர் என்ன மாதிரி கல்வி படிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ 2ஆம் இடம்ங்கிறது அடிப்படை கல்வி. அந்த குழந்தை எப்படி படிக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சு போயிடும். ஓகேங்களா? மதர்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, என் குழந்தை படிக்கவே மாட்டேங்கிறான், ஏன் இப்படி இருக்கிறான்னு சொல்லி கொஷின் கேட்பாங்க. முதல்ல ஒரு ஹாரோஸ்கோப்பையை நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்துடணும். இந்த குழந்தை எதுக்கு லாக்கி இல்லை அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுட்டா, இந்த சப்ஜெக்ட் எடுங்க உங்கள் குழந்தை படிக்கும், இந்த சப்ஜெக்ட் எடுக்காதீங்க உங்கள் குழந்தை படிக்காது. தனக்கு புரியாத தெரியாத விஷயங்கள்லாம் மண்டையில் புகுத்த வேண்டிய அவசியம் இல்லை. என்ன வர்றது அப்படிங்கிறது இந்த அடிப்படை கல்வியான 2ஆம் இடத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் 4ஆம் இடங்கிற +2 வரைக்கும் அந்த கல்வியை பார்த்துட்டாவே இந்த குழந்தை என்ன படித்தா என்ன மாதிரி வேலைக்கு போகும், என்ன மாதிரி சம்பாதிக்கும், எதிர்காலத்தில் தன்னுடைய வாழ்வாதாரங்களை எப்படி கொண்டு போகணும்னு நம்ம பார்த்துடலாம். அதுக்கு என்ன தேவைப்படுறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த 4ஆம் இடம் கட்டாயமாக தேவைப்படுறது. இப்போ 4ஆம் இடத்தை வச்சு கல்வியை நிர்ணயம் பண்ணி உத்தியோகம், தொழில், வருமானம் வரைக்கும் நம்ம கொண்டு போயிடலாம். ஓகேங்களா? அது தெரியாமல் இப்போ என்னோடய கிளைண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஒருத்தர் 7 தடவை நீட் எக்ஸாம் 5 தடவை நீட் எக்ஸாம் எழுதிட்டு இன்னமும் எனக்கு நீட் எக்ஸாமில் தான் செலக்ட் ஆகணும், உங்கள் வீடியோ பார்த்தோம், சொல்லுங்கள் மேடம் சொல்லி கேட்குறாங்க. அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை ஏன் உங்கள் குழந்தைங்களுக்கு திணிக்கிறீங்க? இருக்கிறதுனா கட்டாயமாக தாராளமாக செஞ்சு நம்ம ஜெயிச்சிடலாம். ஓகேங்களா? அப்போ 4ஆம் இடத்தை வச்சு நம்ம கல்வியை எடுத்துடலாம். இப்போ 4ஆம் இடம் கல்வியை முடிச்சிட்டோம், உத்தியோகம், தொழில், வருமானம் இதெல்லாம் நம்ம 4ஆம் இடத்துல அந்த +2 அப்படிங்கிற விஷயங்களையும், 5ஆம் இடம் யூஜி அண்டர் கிராஜுவேஷன், அப்புறம் 9ஆம் இடம் பிஜி பண்ணிடுறோம், டாக்டரேட். அப்போ இந்த 4ஆம் இடத்தை தொட்டுட்டு 5ஆம் இடம், 9ஆம் இடம், 12ஆம் இடம் இந்த வீடுகள்லாம் பார்த்துட்டா இந்த குழந்தை இதுக்கு தான் லாக்கின்னு நம்ம அஸ்ட்ராலஜர் நம்ம கட்டாயமாக சொல்லிடலாம். உறுதியான ஆன்சராக அவங்களுக்கு நம்ம கொடுத்துடலாம். ஓகேங்களா? இப்போ வீடு கட்டுற யோகம் அப்படிங்கிற டாபிக் வந்துடுவோம். அப்போ எல்லாத்துக்குமே வீடு கட்டுறது அப்படிங்கிறது அமையுதா? 50 வயசானாலும் கொஷின் என்ன கேட்குறாங்க, மேடம் நாங்கள் எப்போ வீடு கட்டுவோம் அப்படின்னு சொல்லி. கையில் பணம் இருந்தால் கூட கொஷின் கேட்போம், எப்போ எங்களுக்கு வீடு கட்டணும் அப்படிங்கிற ஆசை எல்லாத்துக்குமே இருக்கும். வீடு கட்டினவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, மேடம் இந்த வீடு கட்டிட்டோம் ஆனால் எங்களால் இஎம்ஐ கட்ட முடியல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. வீடு கட்டினதுக்கப்புறம் இந்த வீட்டில் தூங்குறோம், எங்களுக்கு தூக்கமே வரமாட்டேங்குது மேடம் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களும் இருப்பாங்க. அப்போ இந்த வீடு அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு வீடு கட்டினா அந்த வீட்டில் கண்டிப்பாக திரும்பவும் ஒரு கர்மா நடக்கும். 4ஆம் இடம் 4க்கு 7ஆம் இடம் 10ஆம் இடமாக வரும். 10ஆம் இடம் கர்மஸ்தானம். அப்போ ஒரு வீடு கட்டுறது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, என்னடா இப்படி ஒரு வாய்ஸ் சொல்லிட்டாங்கன்னு பயப்பட வேண்டாம். கட்டாயமாக அந்த விஷயம் நடக்குது. இப்போ நான் நடந்த விஷயம், பார்த்த விஷயமும் கூட. அப்போ வீடு கட்டுறோம் அப்படின்னா நம்மளுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருக்குது, எந்த மாதிரி விஷயங்களை பண்ணிண்டா நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் பண்ண போகிறோம். நிறைய பேர் வீடு கட்டி லாஸ் ஆனவங்க இருக்காங்களா? நிறைய பேர்த்து தன்னோட வீட்டில் வாழ முடியாமல் அந்த வீட்டை அகீர் பகீர்னு விற்றுட்டு போனவர் இருக்காளா? ஓகேங்களா? நிறைய பேர் வீடு கட்டி ஏலத்துக்கு போனது இருக்கா? ஏன் இதெல்லாம் செய்யணும், ஏன் இப்படிலாம் பண்ணணும்? இதெல்லாம் தெரியாது போச்சு மேடம், இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நாங்கள் வீடே கட்டியிருக்க மாட்டோம், கம்பெனி காலம்புற ஒரு 5000க்கோ 10,000க்கோ வீடு வாடகைக்கு நாம் போயிருப்போம் அப்படின்னு தான் நம்மளாம் சொல்லுவோம். அப்போ வீடு கட்டும் மாதங்களை வந்து நீங்கள் கரெக்டாக செலவு பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நாம் சொல்ல போகிற விஷயம், உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு பணமோ காசோ தேவையில்லை, ஆனால் தேவை தான். அதை எப்படி உங்களுக்கு மறைமுகமாக சொல்ல போகிறேன் அப்படிங்கிற விஷயந்தான். இப்போ நம்ம வீடு கட்டணும்னு நமக்கு ஒரு ஆசை வந்துருச்சு அப்படின்னா முதல்ல அந்த பாக்கியம் நமக்கு இருக்கான்னு பார்க்கணும். இருந்துட்டா உங்கள் விஷயத்தை தொடுங்க. எப்படி உங்களுடைய 4ஆம் அதிபதி எங்கே போய் அமர்ந்துட்டா உங்களுக்கு எவ்வளோ சுகம் இருக்கும், உங்களோட சுகமே அங்கே தான் இருக்குன்னு நம்ம சொன்னோமோ, அதே மாதிரி உங்களுக்கு வீடு கட்டுற பாக்கியம் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். பாக்கியம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு கிரகத்துக்கும் இன்னொரு 7ஆம் வீடு. மேஷத்தில் சூரியன் உச்சம், அதே நேர் 7ஆம் இடமான துலாமத்தில் சூரியன் நீச்சம். அப்போ ஒரு கிரகம் வந்து நமக்கு ஒரு நன்மையை ஒரு பக்கம் செஞ்சுட்டாலும் மறைமுகமாக இன்னொரு கெடுதலையும் செய்யத்தான் செய்யும். இது கட்டாயமாக நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இதை அனலைஸ் பண்ணாமல் எனக்கு இது ஒரு விஷயம் நடந்துருச்சு, இது நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் பேசிகிட்டே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அப்போ எதுக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, வீடு கட்டுவதற்குண்டான அமைப்புகள், அந்த பாக்கியம் நமக்கு இருக்கா அப்படின்னு வந்து பார்க்கணும். அப்படின்னா வீடு கட்டுறதுக்கு என்ன தேவை? நிலம் வேணும், இடம் வேணும். ஓகேங்களா? அப்போ நிலராசிகள் அப்படின்னு நம்ம எடுக்க போகிறோம். அப்போ எதெல்லாம் நிலராசிகள்? ரிஷபம் நிலராசிகள், கன்னி நிலராசிகள், மகரம் நிலராசிகள். அப்போ இந்த 3 நிலராசிகள் இருக்கு இல்லையா, நிலத்துல தானே வீடு கட்ட போகிறோம். அப்போ இந்த 3 நிலராசிகளும் நமக்கு நன்னா இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். நன்னா இருக்குன்னா எப்படி தெரிஞ்சுக்கிறது?
அது நீங்கள் தான் சொல்லணும். ஓகேங்களா? அப்போ நிலராசிகள் அப்படின்ற கூடிய அந்த ரிஷபம், அந்த கன்னி, அந்த மகரம் நம்மளுடைய ஜாதகத்தில் இப்போ திதிகள், நான் எப்போவுமே அதிகமாக பேசுகிறது திதிகளை பற்றி தான் பேசுவேன். திதிகள், யோகங்கள், கரணங்கள் இதன் அடிப்படையில் தான் எனக்கு பேசவே தெரியும். அப்போது நீங்கள் பிறந்த திதிகளில் வந்து பார்த்தோம்னா, ஒன்று சதுர்த்தி திதியில் பிறந்தீங்கன்னா ரிஷபம் சூன்யமாயிடும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமி திதியில் பிறந்தீங்கன்னா கன்னி சூன்யமாயிடும். பஞ்சமி திதிகளில் பிறந்தீங்கனாலும் கன்னி சூன்யமாயிடும். மகரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா துவாதசி திதிகள் சூன்யமாயிடும். அப்போது இந்த திதிகள்லாம் நீங்கள் பிறந்திருக்கீங்களா, இப்போ வீடு கட்டலான்னு முடிவு பண்ணுறீங்களா, முதல்ல பார்க்கணும் இந்த திதிகளில் நம்ம வீட்டில் யாரெல்லாம் பிறக்கலையோ அவளுக்கு அந்த வீடு கட்டுற பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த திதிகள் உங்களுக்கு சூன்யமாயிடுச்சு அப்படின்னா 60 வருடத்துக்கு இந்த திதிகள் தான் உங்களுக்கு இருக்கும். 60 வருடத்துக்கு அப்புறம் திதிகள் மாறும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? காலத்துக்கு நம்ம இந்த திதி தான் நம்ம வேலை செய்யுமா அப்படிங்கிறதுல 60 வருடங்களுக்கு திதிகள் மாறும். ரெண்டாவது ஒரு விஷயம், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிலராசிகளில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உதவி செய்யக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். வீடு கட்டுறதுக்கு நமக்கு என்னென்ன கிரகங்கள் தேவை அப்படின்னா, சுக்கிரன், சந்திரன், செவ்வாய், இந்த 3 கிரகங்களும் நமக்கு சப்போர்ட் பண்ணால் தான் நம்ம வீடே கட்ட முடியும். அப்போ சுக்கிரனோட அனுகிரகங்கள் இல்லாமல், சந்திரனோடைய அனுகிரகங்கள் இல்லாமல், செவ்வாயோட அனுகிரகங்கள் இல்லாமல் வீடு கட்ட முடியாது. உங்களுடைய ஜாதகத்தில் இந்த 3 கிரகங்களும் யாருக்காவது இணைஞ்சிருந்தா அவங்க மிகப்பெரிய பாக்கியவான்கள். அழகான வீடு கட்டுவாங்க, பெரிய வீடு கட்டுவாங்க. அப்படி இல்லை உங்களுடைய ஜாதகத்தில் சப்போஸ் செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்திருக்கா, நீங்கள் வீடு கட்டுவீங்க. இல்லை செவ்வாயோட 4ஆம் பார்வைகள்லையோ 7ஆம் பார்வைகளோ 8ஆம் பார்வைகள்லையோ இந்த சந்திரனோ சுக்கிரனோ அமர்ந்துருச்சா கட்டாயமாக நீங்கள் வீடு கட்டுவீங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துட்டோம், திதிகளில் தோஷம் இல்லைன்னா வீடு கட்டலாம். ரெண்டாவது இந்த மாதிரி நட்சத்திர இணைவுகள் இருந்துட்டால் நம்ம வீடு கட்டலாம். ஏன் செவ்வாய் எடுக்கிறோம் அப்படின்னா, செவ்வாய் தான் நிலம். ஓகேங்களா? பூமிக்காரகன் அப்படின்னாவே செவ்வாய் தான். அப்போ வீடு கட்டுறதுக்கு நமக்கு தேவை என்ன, பூமி தான். அப்போ பூமிக்காரகனும் நமக்கு நல்லா இருக்கணும். சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜாதகத்தில் இந்த பூமிக்காரகனான செவ்வாய் வந்து திதி சூன்யத்தில் இருந்துட்டா வீடு கட்ட முடியாது. இல்லை இந்த கூட்டத்தில் கூட நான் செவ்வாய் எனக்கு திதி சூன்யம் தான், செவ்வாய் எனக்கு முடக்கில் தான் இருக்குது, செவ்வாய் எனக்கு அவயோகி தான் இருக்குது, செவ்வாய் எனக்கு மாந்தி அப்படிங்கிற பெரியவரோட காலில் தான் இருக்குது, நான் அழகாக வீடு கட்டி வாழ்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் கூட கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீட்டில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் போராடிட்டு தான் இருப்பீங்க. ஓகேங்களா? அதனால் திதிகளை பார்க்கணும், யோகங்களில் பார்க்கணும், கரணங்களில் பார்க்கணும். நாம் என்ன திதிகளில் பிறந்திருக்கோன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த திதிகளை நாம் இப்படியெல்லாம் ஆக்டிவேஷன் பண்ணால் நாம் ஜெயிக்கலாம். அப்போ பவகரணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் தான் வந்து கர்ணநாதனாக வருவார். அப்போ இந்த பவகரணத்தில் பிறந்துட்டா எனக்கு வந்து வீடு கட்டணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு செவ்வாய் நன்னா இருந்துட்டால் பவத்தில் நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஏன் பவத்தில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, ஒரு வீடு கட்டுறோம், ஒரு திருமணம் பண்ணுறோம், காலத்துக்கு நிலைச்சு நிற்கணும் இல்லையா? அப்போ பவத்தில் ஒரு காரியம் செய்தால் 48 வருடங்கள் நிலைச்சு நிற்கும். அப்போ பவகரணத்துக்கு உண்டான செவ்வாய் கர்ணநாதன் உங்களுடைய ஜாதகத்தில் 6, 8, 12 மறையாமல், திதிசூன்யம் பெறாமல், ப்ளஸ் ஒரு பெரிய விஷயம், பாதக தொடர்பு பெறக்கூடாது. பாதக தொடர்பு மட்டும் பெற்றுட்டா நீங்கள் என்ன மாதிரி வீடு கட்டினாலும் அந்த வீடு உங்களுக்கு சொந்தம் இல்லை. எப்போ இருந்தாலும் அந்த வீடு அப்படிங்கிறது நம்ம கைவிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ எல்லா ஜாதகமும் பார்க்கும்போது எந்த கிரகங்களோட பாதகாதிபதி தொடர்பு பெற்றிருக்காருன்னு பார்த்துக்கோங்க. பாதகாதிபதி தொடர்பு பார்க்காம பலன் சொல்லிட்டே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக திரும்பவும் அடுத்த நாளே வந்து கேட்பாங்க, என்ன மேடம் நீங்கள் சொன்னீங்க நாங்கள் செய்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பாதகம் தொடர்பு கண்டிப்பாக பாதகத்தை செய்யும். அதே மாதிரி ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 8 கூட இந்த திசையில் வீடு கட்டிடுறேன்னு சொல்கிறாங்க. நாமெல்லாம் என்ன சொல்லுவோம் ஜோதிடர்லாம், 8 கூட இந்த திசையை ஐயோ எதுவுமே செய்யாதீங்க, 12 கூட திசையை எதுவுமே செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம், 8ஆம் இடம் வந்து வம்பு வழக்கு, 8ஆம் இடம் ஆக்சிடென்ட்டு, 12ஆம் இடம் விரயஸ்தானம், இதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்த நபர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, 8 கூடையவன் திசையில் தான் வீடு கட்டியிருப்பாங்க, 12 கூடையவன் திசையில் தான் வீடு கட்டியிருப்பாங்க. எப்படி கட்டியிருப்பாங்க? ஆனால் நாம் என்ன பண்ணுவோம், 8ஆம் இடமா ஓடி போயிடு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் 8ஆம் இடம் மறைபொருள் ஞானம், அதில் தான் நிறைய விஷயங்கள் மறைஞ்சு கிடக்கிறது. புதையிலே 8ஆம் இடமும் 12ஆம் இடம் தான். நான் ஒருத்தருக்கு ஹாரோஸ்கோபி பார்க்கும்போது கண்டிப்பாக உங்கள் தோட்டத்தில் இந்த இடத்துல ஒரு புதையில் இருக்கும், போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னேன்.
அப்போ போய் பார்த்தாங்க, புதையலே இல்லை மேடம்னு வந்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல கேட்குறதுக்கு அவங்க தயாராக இருக்கணும், சொல்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். ஒரு விஷயம் நமக்கு நல்லதோ கெட்டதோ நடக்கணும் அப்படின்னா தசாபுக்தி நமக்கு வேலை செய்யணும். தசாபுக்தி வேலை செய்யாமல் ஒரு நல்லதும் நடக்காது, ஒரு கெட்டதும் நடக்காது. அப்போ 4ஆம் இடத்ததிபதிக்கு வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடம் 8ஆம் இடமாக வரும். வருதா? 4ஆம் இடத்துலேருந்து நீங்கள் எண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா 5ஆம் இடம் 8ஆம் இடமாக வரும். அந்த 5 வந்துருச்சா? அப்போ 8ஆம் இடத்து திசையில் வந்து வீடு கட்டலாமா? 12ஆம் இடம், 12ஆம் இடத்துக்கு 4லேருந்து அப்படியே எண்ணிக்கிட்டே போனீங்கன்னா 7, 8, 9. அப்போ பாக்கியமாக வந்துருச்சா? அப்போ இனிமேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8, 12 திசைகளில் வீடு கட்ட முடியாதுன்னு தயவு செய்து யாரும் சொல்லாதீங்க. 8, 12, 5, 9 கன்வெர்ட் ஆகி அவங்க அழகான வீடு கட்டுவாங்க, பிரம்மாண்டமான வீடு கட்டுவாங்க. 8ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மறைபொருள் ஞானம், நிறைய விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு. அதெல்லாம் தெரியாமல் 8ஆம் இடத்தை வந்து நம்ம தப்பாகவே சொல்லிட்டு இருக்கோம். நம்பர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 8ம் சிறப்பாக இருக்கும். ஆனால் அந்த 8 யாரெல்லாம் யூஸ் பண்ணுங்கிறது தான் கொஸ்டின். இப்போ எங்கள் பாப்பா கூட பேசினாங்க, 23ல் பிறந்தவங்க 8 யூஸ் பண்ணலாம் அப்படின்னாங்க. அது உண்மைதான். ஆனால் எல்லாருமே 8 யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கிறது. ஓகேங்களா? அப்போ நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா நம்மளோட ஹாரோஸ்கோப்பை முதல்ல அனலைஸ் பண்ணிக்கணும். நாம் எதுக்கு லாக்கி, நமக்கு என்ன எஃபோர்ட் போட முடியும் அப்படின்னு தெரிஞ்சு தான் அந்த விஷயத்தில் நம்ம இறங்கணும். அது தெரியாமல் ஐயோ அப்படின்னு நம்ம போராடின்னு இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அப்போ ஒரு வீட்டுக்கு நம்ம குடி போகிறோம், இந்த வீடை வாங்கிட்டோம், இந்த வீடு எனக்கு வளர்ச்சியாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் 4ஆம் இடத்தோட 11ஆம் இடம் கன்வெர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வீடு தான் உங்களுக்கு வளர்ச்சியான வீடு. அப்போ 11ஆம் இடத்தை நம்ம என்ன சொல்கிறோம்? லாபஸ்தானம். 11ல் எவரும் சுபரே. அப்போ 4, 11ஓட கன்வெர்ட் ஆகிட்டா அந்த வீடு வாங்கினதுக்கப்புறம் இன்னும் நீங்கள் பல வீடுகள் வாங்குவீங்க. அந்த வீடு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். இப்போ 4, 11 சம்மந்தப்பட்ட சொத்து வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த சொத்தோட மதிப்பு உயரும். ஒரு ஜாதகம் பார்க்குறச்ச ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கொஷின் கேட்பாங்க, மேடம் நாங்கள் ஒரு சொத்து வாங்குகிறோம், அந்த சொத்து எங்களுக்கு வளர்ச்சியாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ ஜாதகத்தை பார்த்தோன்னே 4ஆம் இடத்தோட 11ஆம் இடம் கன்வெர்ட் ஆகிட்டா ஒன்றுமே இல்லை, நீங்கள் எந்த சொத்து வாங்கினாலும் வளர்ச்சி தான். அந்த வளர்ச்சி பாதைக்கு ஒரு குறையும் இருக்காது, தாராளமாக செய்யலாம். அப்போ எந்த கிரகத்தோட எந்த கிரகம் சேர்ந்துண்டா நமக்கு வளர்ச்சி வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ 4ஆம் இடத்தோட 2ஆம் இடம் வந்து சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ 2ஆம் இடம்னா என்ன? தனத்தை சொல்லுவோம், குடும்பத்தை சொல்லுவோம். அப்போ 4, 2ஓட சேரும்போது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நடக்கும். நிறைய வந்து பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்தில் வந்து ரொம்ப ஹாப்பினஸ்ஸான சந்தோஷமான வளர்ச்சி இருக்கும். ஒருத்தர் வந்து மேடம் எனக்கு எப்போவுமே என் குழந்தையோடு இருந்தால் தான் எனக்கு ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்குதுன்னு சொல்கிறார். என்ன காரணமாக இருக்கும்? 4ஆம் இடத்ததிபதி 5ல் போய் உக்காந்துட்டா அவருக்கு குழந்தைகளோடு இருக்கிறது தான் சந்தோஷம். அப்போ இந்த 4ஆம் இடத்தை வச்சு எவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் நம்ம சொல்லலாம், கெட்ட விஷயங்கள்லாம் தூக்கி போட்டுருவோம். சார் எனக்கு போன தடவை ஒன்று சொன்னார், எல்லா கிரகங்களும் நல்ல கிரகங்கள் தான், நல்லதுன்னு சொல்லி நீ ஒன்று கொடு, கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும். இந்த கிரகம் கெட்டு போச்சு, அந்த கிரகம் 6, 8 பண்ண போச்சு, அதாச்சு இதாச்சு எதையுமே சொல்லாத. ஒவ்வொரு ஜோதிடர்களுக்கும் ஒரு வாக்குப்பளிதம் உண்டு. மனசார நீங்கள் நினச்சி உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குதோ பிடிச்சிட்டு உங்கள் கிளைண்ட்டு கொடுங்க. ஏன்னா நம்மளோட கிளைண்ட்டு தான் நம்மளுடைய வாழ்வாதாரம். நமக்கு அப்பாயின்மெண்ட் எடுக்கிறாங்க, நமக்கு அக்கௌண்ட்டில் அமௌண்ட் போடுறாங்க, அவங்களால நம்ம சில விஷயங்கள்லாம் பண்ணுறோம். அப்போ கிளைண்ட்டுக்கு நம்ம நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் எதையும் தப்பாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவங்கெல்லாம் அதை அனுபவிச்சுட்டு தான் நம்மக்கிட்டே வர்றாங்க. ஓகேங்களா? அதனால் புதுசாக நம்ம எதையும் சொல்லி அவங்கள பயமுறுத்த வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ 4, 11ஓட சேர்ந்தா சொத்தோட மதிப்பு உயரும். 4, 2ஓட சேர்ந்துட்டா அந்த குடும்பம் மகா வளர்ச்சி ஏற்படும். 4, 8, 12 தசாபக்திகளில் தான் வீடு கட்டுவாங்க. ஓகே, இப்போ இந்த 4ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடு கட்டுறது எந்த தசாபக்திகளில் வீடு கட்டுவோம் அப்படிங்கிறது. இப்போ 4ஆம் இடத்ததிபதி திசை நடந்தால் தான் வீடு கட்ட முடியுமா? ஓகேங்களா? அப்போ 4ஆம் இடத்ததிபதி திசாவே நிறைய பேருக்கு வராமல் போகும் இல்லையா? நிறைய பேர் கேட்பாங்க, என்ன மேடம் எனக்கு இந்த 4ஆம் அதிபதி திசையை என்னோடய வாழ்க்கையில் வரவே போகிறதில்ல அப்படிம்பாங்க. ஆனால் 4ஆம் அதிபதி எங்கே போய் உட்காந்துருந்து அந்த வீட்டில் ஒரு திசை நடந்தால் கண்டிப்பாக வீடு கட்டலாம். இப்போ உங்களோட 4ஆம் அதிபதி போய் 8ல் உட்காந்துட்டார் அப்படின்னா அப்போ 8 கூட திசை நடந்தால் வீடு கட்டலாம்ல, தாராளமாக கட்டலாம்ல. அப்போ 4ஆம் இடத்துல திசை நடக்கல, வீடு கட்ட முடியாது நம்ம சொல்லிடவே கூடாது. அதே மாதிரி இந்த 4ஆம் அதிபதி போய் எங்கே போய் நிற்கிறாரோ அந்த வீட்டில் ஒரு திசை நடந்தாலும் கட்டலாம். இந்த 4ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா எந்த நட்சத்திரத்தில் ஏறி இருக்காரோ அந்த நட்சத்திரத்தில் நம்ம வீடு கட்டலாம். அப்போ ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா 4ஆம் அதிபதியோட தசை இல்லைன்னா புக்தி வரும்ல, கண்டிப்பாக ஒரு தசை இல்லைன்னா புக்தி வரும்ல. அப்போ அந்த புக்திகளில் நம்ம வீடு கட்டுறதுக்கு அவங்களுக்கு சஜஷன் கொடுக்கலாம்.
4ஆம் அதிபதி எங்கே போய் நின்று அங்கே தசை நடக்குதோ அந்த தசைகளில் வீடு கட்டுறதுக்கு நம்ம சஜஷன் கொடுக்கலாம். ஓகேங்களா? அப்போ 3 விஷயங்கள் இருக்குது. சரி, எல்லாமே சொல்லிட்டோம். வீடு கட்டுறதுக்கு நான் தயார், நான் எப்போ வீடு கட்டலாம் அப்படின்னு ஒரு கொஷின் வரும். அப்போது நிறைய பேர் வீடு கட்டி இஎம்ஐ கட்ட முடியாமல் கஷ்டப்படுறது, வீடு கட்டின வீட்டில் வாழ முடியாமல் போகிறது, கட்டின வீட்டை வந்து ஏலத்துக்கு விடுறது, இந்த மாதிரி நிறைய சம்பவங்களை நம்ம அன்றாடம் பார்த்துன்னு தான் இருக்கோம். பார்க்குறோம்ல, யாராவது கட்டின வீட்டில் வாழ்கிறாங்களா? ஏதாவது ஒரு கஷ்டம் வருது, ஏதோ ஒரு கஷ்டத்துக்காக விற்கிறாங்க. அப்போ உடனே ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து பார்க்குற அத்தனை பேருமே வீடு கட்டினதுக்கு அப்புறம் தான் நிறைய போராட்டங்களை சந்திக்கிறாங்க, நிறைய கஷ்டங்கள் அனுபவிக்க. நான் என்ன சொன்னேன், ஒரு வீடு கட்டினதுக்கு அப்புறம் தான் ஒரு மரணமே சம்பவிக்குதுன்னு கூட சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? 4 7 10ஆம் இடம் கர்மஸ்தானம், அது நடக்குது, கட்டாயமாக நடந்து நான் பார்த்துருக்கேன். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல உங்ககிட்ட காசு பணம் சொத்து சுகம் எதுவுமே இல்லைன்னா கூட நீங்கள் ஆரம்பிக்கிற அந்த நாட்கள், அந்த முகூர்த்தங்களை வந்து கரெக்டாக எடுத்துக்கணும். எங்கிட்ட அதிகமாக பார்க்குறது சாந்தி முகூர்த்தம், வீடு கட்டுற முகூர்த்தம், திருமண முகூர்த்தம், இதுதான் நான் அதிகமாக என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். இந்த மாதிரி கிளைண்ட்ஸ் தான் எனக்கு நிறைய வருவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வீடு கட்டுறதுக்கு நிலராசிகள் நன்னா இருக்கணும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரிஷபம் கன்னி மகரம் நன்னா இருக்கணும். அவங்க திதி சூன்யத்தில் இருக்கக்கூடாது, அவயோகி காலில் போயிடக்கூடாது. இதெல்லாம் இல்லைன்னா கட்டலாம். 2வது, எந்த தமிழ் மாதங்களில் வீடு கட்ட ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒன்று பார்க்க போகிறோம். வைகாசி மாதம் ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? வீடு கட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிப்ரேஷன் அப்படின்னா 3 மாதங்கள். ஃபஸ்ட்டு வைகாசி, 2வது ஆவணி, 3வது கார்த்திகை. இந்த மாதங்களில் உங்களுடைய நட்சத்திரங்களுக்கு நன்னா ஒரு முகூர்த்தம் எடுத்துகிட்டு நீங்கள் வீட்டு வேலையை ஆரம்பிங்க. கட்டாயமாக அந்த வீடு உங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட காசு இல்லை, பணம் இல்லை, யாராவது ஒருத்தந்து கொடுப்பாங்க. பேங்க் லோன் சீக்கிரமாக கிடச்சிரும். அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த வீடு கடன் கட்டுறதுக்கு உண்டான அத்துணை பாக்கியங்களும் நம்ம கிடச்சிரும். ஓகேங்களா? அப்போ இந்த 3 மாதங்களை வந்து நம்ம உசுராக பிடிச்சிக்கணும். வீடு கட்டணும்னு வந்துட்டா, இன்னும் எனக்கு வைகாசி வரத்துக்கு நாள் இருக்குது மேடம் அப்படின்னா வெயிட் பண்ணி கட்டுங்க. அவசரப்பட்டு நீங்கள் கட்டிட்டீங்கன்னா அந்த வீட்டில் நீங்கள் வாழவே முடியாது. செகண்ட் ப்ரிப்ரேஷன், இந்த 3 மாதங்களும் எனக்கு கிடைக்கல, அடுத்த ப்ரிப்ரேஷன் எனக்கு கிடைக்குது அப்படின்னா சித்திரை மாதத்தை எடுத்துக்கலாம், வைகாசி மாதத்தை இந்த ஐப்பசி மாதத்தை எடுத்துக்கலாம். சித்திரை மாதம், ஐப்பசி மாதம் செகண்ட் கிராஜுவேஷன். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா செகண்ட் கிரேடு. அப்போ ஐப்பசி மாதத்தில் கூட 10 டிகிரி கழித்து தான் நம்ம வீடு கட்டணும். அப்போ 1 டிகிரிக்கு சூரியன் 1 நாள் எடுத்துக்குவார். 10 நாள் வரைக்கும் சூரியன் நீச்சத்தில் இருப்பார். அப்போ அந்த ஐப்பசி மாதமும் 10 நாட்கள் கழித்து தான் வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, சுபகாரியங்கள் செய்வதாக இருந்தாலும், திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணுறதா இருந்தாலும் ஐப்பசி மாதம் 10 தேதிக்கு மேலே நீங்கள் ஆரம்பிச்சிட்டேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு ப்ரிப்ரேஷன் வீடு கட்டுவதற்கு வைகாசி மாதம், ஆவணி மாதம், கார்த்திகை மாதம். செகண்ட் கிரேடு வந்து பார்த்திங்கன்னா சித்திரை மாதம், ஐப்பசி மாதம். இந்த 5 மாதங்கள் மட்டும்தான் வீடு கட்டுறதுக்கு நம்ம இறைவன் நாட்களை கொடுத்துருக்காரு. சரி, எந்த மாதங்கள்லாம் நம்ம வீடு கட்டக்கூடாது? உபய மாதங்களில் கட்டாயமாக வீடு கட்டக்கூடாது. உபய மாதங்கள் எதாவது வரும், பங்குனி மாதம், இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மிதுனம், ஆணி மாதம், இந்த பக்கம் வந்து புரட்டாசி மாதம், இந்த பக்கம் வந்து மார்கழி மாதம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசிலையும் மார்கழியில் நம்ம செய்கிறதில்ல. ஆனால் கிளைண்ட் என்ன கேட்பாங்க அப்படின்னா, மேடம் நாங்கள் வீடாக கட்டுறோம், ஒரு கார் செட்டு தானே போட போகிறோம், ஒரு பாத்ரூம் தானே கட்ட போகிறோம், எக்ஸட்ரா ஒரு ரூம் தானே எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிடுவாங்க. கட்டாயமாக என்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா உபயமாக ஒரு விஷயங்களில் தப்பான மாதங்களில் தொடறீங்களோ அன்றைக்கே உங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசம்பாவிதங்கள் நடக்க போகிறதுன்னு அர்த்தம். ஒரு சின்ன வீடு சம்மந்தப்பட்ட வேலை பண்ணுறதா இருந்தாலும் இந்த 5 மாதங்கள் தான் நமக்கு இறைவன் ப்ரிப்ரேஷன் கொடுத்துருக்காரு. 5 மாதங்களை தவிர்த்து நீங்கள் எந்த மாதங்களில் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எடுத்துட்டாலும் கண்டிப்பாக அது போராட்டமாக தான் இருக்கும். சரி, வீடெல்லாம் கட்டி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா யாருக்கு வாடகை வருமானம் வரும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். வீடு கட்டிட்டோம். உங்களுடைய ஜாதகத்தில் குரு செவ்வாய் இணைவு இருந்துட்டால் கண்டிப்பாக வாடகை வருமானம் வரும். ஒருத்தர் கேட்குறார், மேடம் எனக்கு குரு செவ்வாய் இருக்குது ஆனால் எனக்கு வாடகை வருமானம் வரலையே மேடம் அப்படின்னு சொல்லி கேட்குறார். அப்போ ஏன் உங்களுக்கு குரு செவ்வாய் இணைவு இருந்துட்டு வாடகை வரல அப்படின்னா, அந்த குருவோ செவ்வாயோ திதிசூன்யமாகவோ பாதகமாகவோ இல்லை முடக்குழியோ அவயோகியிலோ இருக்கும். அப்போ இருந்துட்டால் இதை காலத்துக்கு வாங்க முடியாதா? அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அந்த திதிசூன்யத்தை முறையான தெய்வ வழிபாடுகளை பண்ணி முறையான காலத்தில் நிவர்த்தி பண்ணணும். கட்டாயமாக என்னோடய கிளைண்ட்ஸ்க்கெலாம் வந்து பார்த்தோம்னா நிறைய பேர்த்துக்கு திதிசூன்யத்துக்கு உண்டான கோவில்கள், அவயோகி கோவில்கள், முடக்கு கோவில்கள்லாம் சொல்லி நிறைய விஷயங்களில் சேஞ்ச் ஆகி வெற்றி பெற்றவங்க பலாயிரக்கணக்கான பேர் இருக்காங்க.
ரீசெண்டாக என்னோட குருநாதர் வந்து பேசினார், என் பேரை சொல்லி 1000 பேர் இன்றைக்கி விளக்கு போடுறாங்க அப்படின்னாரு. அந்த பாக்கியெல்லாம் அவருக்கு தான் போய் சேரும். ஓகேங்களா? அப்போ எத்தனையோ ஆலயங்களில் வந்து பார்த்திங்கன்னா விளக்கெரியாத ஆலயங்களுக்கெல்லாம் வந்து இப்போ நம்ம இந்த மாதிரி டாபிக்லாம் பேசி நிறைய பேர் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆலயங்கள்லேயும் தீபங்கள் ஏற்றப்படுறது. அப்போ குரு செவ்வாய் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வாடகை வருமானம் வரும். அப்படி நீங்கள் வரலை அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களில் உங்களோட கிரகங்கள் லாக் ஆகிருக்கும். இதை நீங்கள் லாக் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் வாடகை வருமானம் வரும். அடுத்தது ஆமாம். அப்புறம் மாந்தி அப்படிங்கிற பெரியவர் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல அமர்ந்துட்டா என்ன நடக்கும் அப்படின்னு, ஏன்னா அந்த டாபிக் நம்ம பேசி தான் ஆகணும். கேரளாவில் தான் யூஸ் பண்ணுறாங்க, நம்ம யூஸ் பண்ணல அப்படிங்கிறதுலாம் இல்லை. ரீசெண்டாக ஒரு ஜாதகம் பார்த்தப்ப, சார் உங்கள் லக்னத்துக்கு 4ல் மாந்தி இருக்கார், அப்போ உங்கள் வீட்டில் வந்து ராத்திரியில் மல்லிகைப்பூ வாசமும் கொலுசு சத்தமும் கேட்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்டேன். என்ன மேடம் இந்த காலத்தில் இதெல்லாம் போய் கேட்குறீங்க அப்படின்னு. இல்லை கட்டாயமாக நீங்கள் கவனிச்சு பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். வந்ததே அதுக்கு தான் மேடம் வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா? அப்போ கட்டாயமாக இன்றும் கூட விஞ்ஞான காலத்திலும் கூட சில அசம்பாவித சம்பவங்கள் கண்டிப்பாக நடைபெறதான் செய்கிறது. இயற்கையான மரணம்னு ஒன்று எடுத்துக்கிறோம் இல்லையா, அது உண்மை தானே. இன்றைக்கி பிறந்தா கண்டிப்பாக என்றைக்கு இருந்தாலும் ஒரு மரணம் அப்படிங்கிற விஷயம் எடுக்கும்போது, அப்போ 4ஆம் இடத்துல மாந்தி இருந்துட்டா நீங்கள் இரவில் நல்லா தூங்க முடியாது. கண்டிப்பாக தூக்கத்தில் ஒரு போராட்டம் இருக்கும். அப்போ இந்த மாந்திக்குண்டான தெய்வ வழிபாடுகளை என்னைக்கு நீங்கள் முறையாக செய்கிறோளோ அந்த விஷயம் படிப்படியாக குறையும். ஆனால் முறையாக செஞ்சுட்டே இருக்கணும். அப்போ 4ல் மாந்தி இருந்துட்டா அந்த வீட்டை விட்டு நிறைய பேர் காலி பண்ணி போனவாலாம் இருக்கா. அடுத்து அப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்தோம்னா சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ராகுக்கு எது சாரம் வாங்கிட்டாலும் சரி, யாருக்கெல்லாம் வீட்டுனால கடன் ஏற்படும் அப்படின்னு வந்து பார்க்குவோம். எப்போவுமே கேது நட்சத்திரங்கள் ராகு நட்சத்திரங்களில் பிறந்தவங்க தான் மேக்சிமம் வீடு கட்டுவாங்க. அதே மாதிரி ராகுனா பிரம்மாண்டம். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 20 லட்சத்துக்கு பட்ஜெட் போடுவா, ஆனால் கட்டி முடிக்கும் போது 40 லட்சம் ஆகிடும். அப்போ ராகு கேது நட்சத்திரங்களில் ஜாதகம் பார்க்க வந்துட்டா வீடு கட்டுறேன்ட்டா முதல்ல எஸ்டிமேஷன் கரெக்டாக பண்ணுங்கள். இவ்வளோ தான் கட்டுறேன்னா இவ்வளோ முடிவு பண்ணிக்கோங்க. மீறி போயிடுச்சுன்னா அந்த வீடு உங்களுக்கு சொந்தம் இல்லை. பாம்பு கிரகங்களுக்கு சொந்த வீடு இருக்கா? அது எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீடை தன்னை கடத்த பண்ணிக்கும். ஓகேங்களா? அப்போ லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்துட்டா அந்த வீட்டை கட்டி கொஞ்ச நாளைக்கு வாடகை விட்டுருங்க. இல்லை நான் ஒரு 50 லட்சம் வீடு கட்டிட்டேன், 1 கோடி ரூபா போட்டு கட்டிட்டேன், நான் அந்த வீட்டில் தான் இருப்பேன்னு சொன்னீங்க அப்படின்னா அந்த வீட்டில் நீங்கள் இருக்க முடியாது. அந்த வீட்டை விட்டு உங்களை ஓட்டிடும். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி லக்னத்துக்கு 4ல் ராகு கேது இருக்கிறவா கட்டி வீட்டை வாடகைக்கு விடலாம். நிறைய வாடகை சம்பாதிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் வீட்டை கட்டிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த ராகு பகவான் நமக்கு நிறைய வீடுகளை கொடுப்பார். இது நிறைய பேர் சொல்கிற விஷயம். லக்னத்துக்கு 4ல் ராகு கேது இருந்தால் நாங்கள் வீடே கட்டக்கூடாதா அப்படிங்கிறேன். கட்டலாம், கட்டி வாடகை கொடுங்க, நீங்கள் இன்னொரு வீட்டுக்கு போங்க, உங்களுக்கு நிறைய வீடு கிடைக்கும். அப்போ அதே மாதிரி உடைப்புட்ட நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சூரிய நட்சத்திரம், குரு நட்சத்திரம், செவ்வாய் நட்சத்திரம். அப்போ இந்த 9 நட்சத்திரங்கள்லையும் எந்த சுப நிகழ்வுகளும் பண்ணக்கூடாது. இன்றைக்கி உத்திராட நட்சத்திரம், கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த நட்சத்திரங்களில் வந்து வீடு கட்டுறது, சுப முகூர்த்தங்கள் செய்கிறது, சாந்தி முகூர்த்தம் பண்ணுறது, நிறையா எதுவாக இருந்தாலும் சரி இந்த உடைப்பட்ட நட்சத்திரங்களில் நீங்கள் பண்ணாதீங்கோ. குருவி நட்சத்திரம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ரொம்ப நல்ல நட்சத்திரம் தானே, இதில் நாங்கள் ஆரம்பித்தா என்ன அப்படின்னு சொல்லிடுவா. நிறைய விஷயங்கள் தோற்று போவதற்குண்டான நிலைகளுக்குண்டான அன்றைய நட்சத்திரங்களை நீங்கள் கணக்கு எடுத்தீங்கன்னா இந்த 9 நட்சத்திரமாக தான் இருக்கும். அதே மாதிரி செவ்வாயோட நட்சத்திரம் மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் இந்த நட்சத்திரங்களையும் செய்யக்கூடாது. ஏன்னா இவங்கெல்லாம் உடலற்ற காலற்ற தலையற்ற நட்சத்திரங்கள். அப்போ இதில் செய்துண்டா கண்டிப்பாக நம்ம ஒரு பிரச்சனைகளை சந்திப்போம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொன்னோம் பிரம்மாண்டமாக வீடு கட்டிடுறாங்க, ஒரு 5 கோடி 10 கோடியெல்லாம் போட்டு வீடு கட்டிடுறாங்க. அந்த வீட்டில் அவங்க வாழ முடியாத சூழ்நிலைகளும் நிறையா ஏற்படுறது. இப்போ ரீசெண்டாக பக்கத்தில் அப்படி தான் நாங்கள் பார்த்தோம். ஏன் அப்படின்னா ஒரு மகனின் ஜாதகத்தில் அப்பாவின் ஆயுள் தெரியும். எப்படி ஆயுள் தெரியும்? அப்போ நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிக்கும் போதே நீங்கள் பார்க்கணும் அவரோட அப்பாவோட அந்த ஆயுளை நம்ம பார்க்கணும். எப்படி ஒரு மகனின் ஜாதகத்தில் அப்பாவோட ஆயுள் தெரியும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்திற்கு 8ஆம் இடம் 4ஆம் இடமாக வரும்.
9ஆம் இடத்திற்கு 8ஆம் இடம் 4ஆம் இடமாக வந்துடும். அப்போ இந்த வீடெல்லாம் கட்டி பிரம்மாண்டமாக கட்டி அனுபவிக்க முடியாத அந்த தலை இல்லாமல் போயிடும். ஓகேங்களா? அப்போ நம்ம வீடு கட்டுற ப்ராசஸ் வந்து நம்மக்கிட்ட பொருளாதாரம் அள்ளி அள்ளி கொடுக்குற விஷயங்கள் இருக்குன்னா கூட வீடு கட்டும்போது கவனித்து நடக்கணும். ஏன்னா காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் கர்மஸ்தானம். அதனால் கர்மத்தை எதிர்நோக்கி நம்ம செய்யணும் அப்படின்னா முறையான குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு தான் வீடு கட்டணும். அதே மாதிரி நம்ம வீடு கட்டுறோம், ஒரு சொத்து வாங்குகிறோம், இந்த சொத்து எனக்கு யூஸாக இருக்குமா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, யாருடைய ஜாதகத்துல எல்லாம் செவ்வாய் கேது இணைவு இருக்கோ அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, சிக்கலான சொத்து, ஏலத்துக்கு போகிற சொத்து, இந்த மாதிரி சொத்துக்களை வந்து வாங்கினீங்க அப்படின்னா இவங்களுக்கு யோகமாக இருக்கும். தான சொத்து கூட வாங்கலாம். இப்போ பெரியப்பா சித்தப்பா அவங்க வீட்டில் யாரும் இல்லை அப்படின்னா பிள்ளை இல்லாத சொத்து, அந்த மாதிரி சொத்துக்களையும் கொடுப்பாங்க. அப்போ செவ்வாய் கேது உங்களுடைய ஜாதகத்தில் நினைவு இருந்துட்டா நீங்கள் வந்து பியூரிஃபையான சொத்தை வாங்கக்கூடாது. பியூரிஃபையான சொத்தை வாங்கினீங்கன்னா அந்த சொத்தை நீங்கள் அனுபவிக்கவே முடியாது. அப்போ எந்த மாதிரி சொத்துக்களை வாங்கினா உங்களுக்கு யோகமாக இருக்கும் அப்படின்னா, செவ்வாய் கேது சேர்ந்தாவே வில்லங்கமான சொத்து தான் வாங்கணும். கேதுன்னா சிக்கல், கேதுன்னா சட்ட சிக்கல், கேது தான் சட்டம். ஒருத்தர் சட்டம் படிக்கணும் அப்படின்னா கேதுவோட அனுகிரகம் இருந்தால் தான் சட்டத்தை படிக்க முடியும். அப்போ செவ்வாய் கேது சேர்ந்துட்டா சட்டத்துக்கு புறம்பா எதெல்லாம் பிரச்சனையாக இந்த சொத்து வந்து முடியாமல் இருக்கிறது, பல வருடங்களாக கோர்ட்டில் கேஸ் வளர்க்குறது அப்படின்னா அந்த சொத்தை நீங்கள் வாங்க, உங்களால் மட்டும்தான் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தான சொத்து, உங்கள் செவ்வாய் கேது இருக்கிறவங்களுக்கு தான சொத்து கிடைக்கும். செவ்வாய் கேது இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையான அத்தனை சொத்துக்களும் வாங்கி போடுங்க. விளையாத சொத்துக்களை வாங்கி, இந்த மண் எதுக்குமே ஆகாது அப்படின்னு சொல்கிறாளா அந்த சொத்தை பூரா நீங்கள் வாங்க, உங்களுக்கு தான் அது யோகம். சரி, யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணலாம்? கொஸ்டின் கேட்பாங்கல்ல, 4ஆம் இடத்தை பற்றி பேசுனீங்க, ரியல் எஸ்டேட் பற்றி பேசலை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா? அப்போ ரியல் எஸ்டேட் பண்ணனா யாருக்கு வருமானம் வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் மிதுனத்தில் செவ்வாய் இருக்கிறதோ, கன்னியில் செவ்வாய் இருக்கிறதோ அவங்கெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணலாம். மிதுனத்தில் செவ்வாய் இருக்கிறவங்க ரியல் எஸ்டேட் பண்ணும்போது ஒரு 50% அவங்களுக்கு பலன் இருக்கும். ஆனால் கன்னி செவ்வாய் கடலையும் கரைக்கும் அப்படின்னு ஒரு பாயிண்ட்ஸ் இருந்துட்டாலும், அதுதான் சொல்கிறோம்ல, எங்கே ஒரு விஷயம் நமக்கு நல்லதாக நடக்குதோ அதுக்கு நேர் 7ஆம் இடமான 180 டிகிரியில் ஒரு பாதகமும் இருக்கிறது. அப்போ நாம் எந்த விஷயத்தை செலக்ட் பண்ணுறோம் அதை மட்டும் நிறுத்திக்கணும். அப்போ கன்னி செவ்வாய் அப்படின்னா அது வந்து ஒரு பெண்ணோட திருமண பாக்கியத்துக்கு மட்டும்தான் எடுக்கணும். ஓகேங்களா? இந்த இடத்துல கன்னியில் செவ்வாய் இருக்கிறதா கண்டிப்பாக நீங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுங்கள். நீங்கள் தான் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ப்ரொமோட்டர்ஸ், அதிகமாக சம்பாதிப்பீங்கன்னு சொல்லி ரீசெண்டாக என்னோடய சென்னை கிளைண்ட் ஒருத்தர் வந்து அத்தி வரதரா ஏதோ ஒரு பேர் அவரோட நேம் அவர் சொல்லி இப்போ செஞ்சு மிக பிரம்மாண்டமாக இருக்கார். ஓகேங்களா? அவருக்கு எப்பெல்லாம் ரியல் எஸ்டேட்ஸில் நல்லா வருமானம் வருதோ அப்போல்லாம் எனக்கு ஒரு அமௌண்ட் வந்து அக்கௌண்ட்டில் போடுவார். ஏன்னா ஒரு ஹாப்பினஸ், யாருமே சொல்லாத ஒரு விஷயத்த சொல்லி என்ன நீங்கள் ஜெயிக்க வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லுவார். ஓகேங்களா? அப்போ ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் யாரெல்லாம் பண்ணக்கூடாது, யாரெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ப்ராசஸ் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். அடுத்தது இப்போது ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கூட்டு சொத்து வாங்குறேன்னு சொல்லி கேட்பாங்க. 5 வயது வரைக்கும் அண்ணன் தம்பி, 10 வயதுக்கு பங்காளி வந்துருச்சா? அப்போ 5 வயசு வரைக்கும் தான் அவங்க அண்ணன் தம்பியாக கொஞ்சம் விளையாடின்னு இருப்பாங்க. 10 வயசு ஆகிட்டா பங்காளி ஆகிடுவாங்க. அடிச்சுக்கிறாங்களா? எத்தனை பேர்த்த நம்ம பார்க்குறோம், நம்ம பக்கத்து வீடுகளில் பார்க்குறோம், டிவிகளில் பார்க்குறோம், பேப்பர்ஸ் நியூஸ்லலாம் பார்க்குறோம். அப்போ செவ்வாய் சனி உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் கண்டிப்பாக பங்காளி சண்டை வரும்னு சொல்லணும். உங்கள் சொத்தில் ஒரு வில்லங்க இருக்குதுன்னு சொல்லணும். அப்போ செவ்வாய் சனி சேர்ந்துருந்துக்கிறவங்களோட ஜாதகத்தில் அவங்க அண்ணன் தம்பியோடு சேர்ந்து கூட்டாக ஒரு சொத்து வாங்கிட்டாங்க அப்படின்னா அதை அனுபவிக்க முடியாது. அந்த சொத்து வாங்கினதுக்கு வம்பு வரும், வழக்கு வரும், கோர்ட்டு வரும், போலீஸ் ஸ்டேஷன் வரும், பஞ்சாயத்து வரும், அடிதடி வரையும், ஏன் கொலை சம்பவங்கள் வரைக்கும் கூட நடக்கும். சவானா ரத்தமாக குத்தி கிழிக்கிறது எல்லா சம்பவங்களும் நடக்கும். அப்போ செவ்வாய் சனி இணைஞ்சிட்டா எப்படி சொத்து வாங்கணும்னு பார்த்து வாங்கணும். ஆமாம், அண்ணன் தம்பியோடு சேர்ந்து சொத்து வாங்காதீங்க, தனிப்பட்ட முறையில் வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு விஷயம், இப்போ லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல ஒரு வக்ரகிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இல்லை செவ்வாயே வக்ரமாயிட்டார் அப்படின்னா, ஏன் செவ்வாயை நம்ம ஒவ்வொரு தடவை இழுக்கிறோம் அப்படின்னா, வீடு கட்டுறதுக்கு நமக்கு நிலம் தேவை, நிலத்துக்கு உண்டான காரகம் செவ்வாய். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதன்னா காளிமனை. அப்போ யார் வந்து வீடு கட்டி வாங்குவாங்க? 4ஆம் இடத்துல புதன் இருந்துட்டா ஒரு நிலம் ஒரு பிளாட் வாங்கி வீடு கட்டுவாங்க. ஓகேங்களா? அப்போ புதன்னா டாக்குமெண்ட். அப்போ அந்த செவ்வாய் சனி இணைவு யாரோட ஜாதகத்திலாம் இருக்குதோ கண்டிப்பாக அவங்களுக்குலாம் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். செவ்வாய் புதன் சேர்ந்துருச்சா
செவ்வாய் சனிக்கு சகோதரர்கள் கூட பிரச்சனை ஏற்படும். செவ்வாய் புதன் சேர்ந்துட்டா செவ்வாய்க்கு புதன் வேதகனாக வரும். அப்போ கண்டிப்பாக யாருடைய ஜாதகத்தெல்லாம் செவ்வாய் புதன் நினைவு இருக்கோ டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். டாக்குமெண்ட்டில் ஒரு வில்லங்கம் கண்டிப்பாக இருக்கும், பார்த்துடணும். அதே மாதிரி செவ்வாய் வக்ரம் ஆகிட்டாரு, 4ஆம் இடத்துல ஒரு வக்ர கிரகம் இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்லணும், ஜாதகம் பார்த்தோன்னே கண்டிப்பாக உங்கள் சொத்து ஒரு பின்னமாக இருக்கான்னு சொல்லணும். வக்ரம் அப்படின்னாவே பின்னம் அர்த்தம். அப்போ ஒரு சொத்து உங்கள் வீட்டில் ஒரு பகுதி விற்றுட்டிங்களா அப்படின்னு நம்ம சொல்லிக்கணும். ஆமாம், ஒரு சொத்தை வந்து ஒரு பகுதியை நாங்கள் விற்றுட்டோம், அது வேறவங்களுக்கு போயிடுச்சு அப்படின்னாங்க. அப்போ வக்ர கிரகங்கள் 4ஆம் இடத்தில் இருந்தால் கண்டிப்பாக அந்த சொத்தில் ஒரு பின்னம் இருக்கும். வக்ர கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல இருந்தால் நம்மளுடைய உடல் ரீதியாகவும் நம்மளுடைய சுகத்துலேயும் அது என்ன உறுப்பில் உட்காந்துருக்கோ அந்த உறுப்பு பின்னமாக தான் இருக்கும். ஏன்னா செவ்வாய் அந்த வக்ரம் அப்படிங்கிறது வெட்டி எடுக்கிறது. வக்ரம் அப்படின்னா பின்னம். கைகளில் இருந்தால் நிறைய பேருக்கு கை உடஞ்சி போச்சு, ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் நேராக இருந்தால் அவங்களுக்கு மட்டும் இப்படி கொஞ்சம் கிராஸாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ காலு. அப்போ வக்ர கிரகங்களை பார்க்காம பலன் மட்டும் சொல்லிடக்கூடாது. ஏன்னா வக்ர பலன்கள் கோச்சாரத்தில் கொக்கரிக்குமா. அப்போ வக்ரம் 4ஆம் இடம் வந்துட்டா அந்த சொத்தில் ஒரு பின்னம் இருக்கும். இல்லை அந்த சொத்தை வந்து ஒரு பகுதிக்கு விலை கொடுத்துருப்பாங்க. இல்லை அப்படின்னா சொத்து ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருக்கும். அப்போ 4ஆம் இடம் என்றைக்குமே வக்ரமாகக்கூடாது, செவ்வாயும் வக்ரமாகக்கூடாது. அப்போ திருமணத்தில் ஒரு பிரச்சனை கொடுத்துரும், மண்ணில் ஒரு பிரச்சனை, மனையில் ஒரு பிரச்சனை, எல்லாத்துலேயுமே கொடுத்துரும். அப்போ வக்ர கிரகங்கள் ஆலோசனை பண்ணாமல் பலன் சொன்னாலும் மாட்டிக்குவோம். அடுத்த விஷயம் படுறது இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய ஜாதகத்தில் ராகு வந்து யோகியாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹைவேஸில் வீடு வாங்குவோம். செவ்வாய் அப்படின்னா பாலம். இப்போ சார் கூட வந்து பார்த்திங்கன்னா பாலத்துக்கு அடியில் தான் ஆஃபீஸ் போட்டிருக்காரு. அப்போ அவருக்கு ஏதோ விதத்தில் ராகு வந்து கனெக்ட் ஆகிருக்கும். அப்போ எந்த கிரகங்கள் 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பலன் சொல்லலாம். இப்போ ஒவ்வொருத்தரும் வீடு கட்டுறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா எல்லா கிரகமும் கெட்டு போச்சு, வீடு கட்டலாம் அப்படின்னா நம்ம இறைவன்கிட்ட தான் கடைசீட்டில் வந்து நம்ம நமஸ்காரம் பண்ணி கேட்குறோம். ஒவ்வொருத்தரும் வீடு கட்டணும் அப்படின்னா மண்ணச்சநல்லூரில் இருக்கும் பூமிநாதேஸ்வரர் ஆலயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மண்ணை கொஞ்சம் ஆழமாக பொறிச்சு எடுத்துன்னு போயிட்டு பூஜை பண்ணி அந்த மண்ணை வாங்கிட்டு வந்து அந்த நிலத்தில் கொட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீடு கட்டுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவுமே ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா மனிதர்களுக்கு மீறி தெய்வம் ஒரு விஷயத்தை பண்ணும். ஓகேங்களா? இப்போ தெய்வத்திட்ட ஒப்படைச்சுண்டு அந்த விஷயத்தை நம்ம பண்ணும்போது நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரே ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். நிறைய பாயிண்ட் எழுதிட்டு வந்தேன், கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. ஒரு நிமிஷம் பார்த்துறேன். நான் இன்னொரு விஷயம் ஒரு மட்டும் சொல்லிடுறேன். இப்போது நாமெல்லாம் பெண்கள், நம்மளுடைய குலம் அப்படின்னு ஒன்று இருக்கும். நாம் இருக்கோம், நம்ம அப்பா அம்மா இருக்கோம், நமக்கப்புறம் நம்மளுடைய பிரதர்ஸ் இருந்தால் நம்மளோட குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுவாங்க. அப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே லக்னத்திற்கு 4ஆம் இடத்தில் குருவோ சந்திரனோ இருந்துட்டா நம்முடைய பேரண்ட்ஸோட வம்சாவளியில் குலதெய்வத்தை கும்பிடுறதுக்கோ தர்ப்பணம் பண்ணுறதுக்கோ ஆள் இருக்க மாட்டாங்க. புரியலைன்னா திரும்ப கூட கேட்கலாம். நம்ம லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல குருச்சந்திரன் இருந்துட்டா அங்கே ஆண் ஜென்ரேஷன் இருக்க மாட்டாங்க. குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறதுக்கோ குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறதுக்கோ இருக்க மாட்டாங்க. அப்போ லக்னத்துக்கு 4ல் குருச்சந்திரன் இருந்தால் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முறையான தெய்வ வழிபாடுகளை பண்ணி வச்சுக்கணும். திரும்பி பார்க்கும்போது அந்த வம்சாவளியில் யாருமே இருக்க மாட்டாங்க. யார் இருக்க மாட்டான்? அந்த தாத்தா பாட்டி தாய்மாமன் அந்த உறவுகளே இருக்காமல் போயிடுமா. ஓகேங்களா? அதனால் அந்த மாதிரி குருச்சந்திரன் நினைவு இருந்துட்டா குருமங்கள யோகம் குருச்சந்திர யோகம் அப்படிலாம் நம்ம நினச்சிட்டு இருப்போம். அது எவ்வளோ பெரிய பிரச்சனையை கொண்டு பண்ணும் அப்படிங்கிறது அப்போ தான் தெரியும். எனக்கு வாய்ப்பு கொடுத்த தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் நிறுவனர் திரு சாஸ்தா மணிகண்டராஜா அவர்களுக்கு மிகவும் நன்றி. என்னோட பெயர் மலர்கொடி. என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து பார்த்தோம்னா 9585975497. ஃபோன் பண்ணுறதா இருந்தால் இரவு 8 மணிக்கு மேலே கால் பண்ணுங்க. அப்போ தான் உங்ககிட்ட நான் பேசுவேன். பட் நீங்கள் சொல்லிட்டீங்க, டவுட்ஸ் எல்லாம் கேட்பீங்க, அப்போ உங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும் அப்படின்னா 8 மணிக்கு மேலே கால் பண்ணுங்கள். கட்டாயமாக உங்களுக்கு நான் தான் ஆன்சர் பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ மிகவும் அற்புதமாக தனது பேச்சை பேசிய நமது சகோதரி மலர்கொடி அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போட்டி சிறப்பிக்குமாறு நமது மஞ்சுளாதேவி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றேன். அதுக்கு அவர்களுக்கு புத்தகத்தை கொடுத்து சிறப்பு கௌரவம் செய்யுமாறு நமது குருநாதர் ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.